போய் என்ன பண்ணு, நேராக போயிட்டு கணைத்துக்கிட்ட, கணையம் இங்கே பார், இப்போ எனக்கு தெரியாது, இந்த 400 கெட்ட சர்க்கரைக்கு நல்ல சர்க்கரைன்னு சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்கும். கணையம் சொல்லும், இங்கே பார், நான் இன்சுலின் வச்சுருக்கிறேன், ஏன் கொடுக்காம இருக்கிறேன், அது கெட்ட சர்க்கரைன்னு நான் சர்டிஃபிகேட் பண்ணால் கொடுக்காம இருக்கிறேன், நீ வந்து மிரட்டாத போன்னு சொல்லும். ஆனால் மாத்திரை என்ன பண்ணும், ரவுடி இது போய் என்ன பண்ணும், கணைத்துக்கிட்ட மிரட்டி கெட்ட சர்க்கரைக்கு நல்ல சர்க்கரைன்னு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுக்குற வேலையை தான் மருந்து மாத்திரை பண்ணிகிட்டு இருக்கு. இப்படி சர்க்கரைக்கு மாத்திரை எப்போ சாப்பிட்லான்னா எமர்ஜென்சியில் சாப்பிட்டுக்கலாம். வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டா என்ன ஆகும், கெட்ட சர்க்கரைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து உள்ள அனுப்பிச்சா எல்லா செல்லும் கெட்டு போகுமா போகாதா, கண்ணு காது மூக்கு எனக்கு உள்ள போகுமா? சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களே, போக டோஸ் அதிகமாகிட்டு போதா கம்மியாகிட்டு போதா? அதிகமாகுது இல்லை, அப்போ என்ன அர்த்தம், நோய் பெருசாகிட்டு வருதுன்னு அர்த்தம். சொல்லுவாங்க, சர்க்கரை நோய் வந்தால் எல்லா நோய் வரும் சொல்கிறாங்களா? சர்க்கரை நோய் வந்தால் எல்லா நோயும் வராது, சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் எல்லா நோய் வரும். இப்படி கெட்ட சர்க்கரை உள்ள இருந்துச்சா கண்ணு காது மூக்கு இடத்துக்குள்ளே போகுமா? எப்போ சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க, டோஸ் அதிகமாகிட்டே போகுதா, அப்புறம் நாங்கள் கண்ணு கெட்டு போயிடும். சார் கண்ணு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது சார், மங்களா தெரியுது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு சுகர் இருக்கா கேட்குறாங்களா? நீங்கள் ஆமான்னு சொல்லிட்டா போதும், ஒரு பதில் வரும். சர்க்கரை நோய் இருந்தால் அப்படி தான் எல்லா நோயும் வரும். நான் கேட்குறேன், இதை சொல்கிறதுக்கு எதுக்கு படிச்சுட்டு வந்தீங்க? சர்க்கரை நோய் இருந்தால் எல்லா நோய் வரதா தீரும் அப்படின்னா அப்போ சர்க்கரை நோய் குணப்படுத்தலாமா? அப்போ சர்க்கரை நோய் பற்றி முதல்ல படிச்சுட்டு வரணுமில்ல, குணப்படுத்தணுமில்ல. இப்படி சர்க்கரை நோய் வந்தால் என்ன ஆகும், கண்ணு கெட்டு போகுமாம்மா. ஏன், கெட்ட சர்க்கரை உள்ளே போகுது, மாத்திரை சாப்பிட்டா கெட்ட சர்க்கரை உள்ளே போகுது, அப்புறம் கண்ணு கெட்டு போயிடும். அந்த டாக்டர் போய் பாருங்கள், கண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க. சார் கருப்பையில் கட்டியெல்லாம் வந்துருச்சு சார், உடனே அதெல்லாம் வேண்டாம், கருப்பை வேண்டாம், வெட்டி வெளியே எடுத்துருங்கன்னு எடுத்துருவாங்க. அப்புறம் பித்தப்பையில் கல் வந்துருச்சு, 5 நிமிஷம் டைம், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிர் போயிடணும், அதை தூக்கி எடுத்து வெளியே எடுத்துருவாங்க. அப்புறம் அப்பண்டிக்ஸ் வலிக்குதா, அது வேண்டாம், தூக்கி வீசிடலாம். இப்படி உறுப்புகளை வெட்டி எடுக்கிறதுக்கு டாக்டர் வேணுமா, இல்லை உறுப்புகளை புதுப்பிக்க டாக்டர் வேணுமா? கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அப்பண்டிக்ஸ் தேவையே இல்லையாமா. அப்பண்டிக்ஸில் ஒரு உறுப்பு நம்ம உடம்புல ஒரு வேலையை செய்யலையாமா, அப்படி சொல்கிறாங்கல்ல சயின்ஸு, அதானே சொல்லுது. நான் கேட்குறேன், கடவுள் என்ன முட்டாளா, அறிவு கட்டணும், அவன் தேவையில்லாத உறுப்பை கொடுத்துருவாரு. என்ன சொல்லணும், அந்த உறுப்பு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லணும், அதானே உண்மை. அந்த உறுப்பு என்ன வேலை செய்துறீங்களா, அப்பண்டிக்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்துருங்க, எங்கேயாவது மலை மேலே நடந்து போங்க, நடக்கவே முடியாது, தள்ளாடி கீழே விழுந்துருவீங்க. ஈக்லிபிரியம் மெயின்டைன் பண்ணுறது அந்த அப்பண்டிக்ஸு, அந்த கழிவு கிருமியெல்லாம் வெளியே எடுக்கிறது அப்பண்டிக்ஸ். இப்படி எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கு, ஒரு வேலையும் பண்ணுறது இல்லையாமா. அதே மாதிரி கருப்பை வெட்டி எடுத்துருவாங்க. கருப்பை வெட்டி எடுக்கிறீங்களே, கருப்பை மாதம் கழிப்பொழுத்துக்கு வெளியே வீசிட்டு இருக்குல்ல, அது யார் வீசுவா? அதுக்கப்புறம் இதில் ஃபேஷன் வேறு. இப்போல்லாம் பொம்பளைங்கள்லாம் 2 கல்யாண வீட்டில் பார்த்துட்டா ஃபேஷன், இது பெருமையா. அப்புறம் உன்னோட வெட்டி எடுத்துட்டியா, ஏன்னா நான் அடுத்த மாதம் 6ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறேன், என்னமோ பிக்னிக் போகிற மாதிரி உறுப்பை வெட்டி எடுக்கிறதுக்கு ஃபேஷன். யாரெல்லாம் எங்கிட்ட ஒருத்தர் பேசும்போது எனக்கு எரிச்சலாக வருது, பெருமையாக பேசுகிறாங்க. நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுங்க, 4 மாதமாக டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கேன், இதில் என்ன பெருமை இருக்குது? பெருமையாக அந்த டாக்டர் போய் பார்த்தேன், ஃபேமஸ் டாக்டர், அவர் போய் அவர் ஃபேமஸ் டாக்டர், உங்கள் உடம்பு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். வந்து கதை சொல்கிறாங்க, வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் எங்கிட்ட ஒருத்தர் பேசும்போது 1/2 மணி நேரம் கதை சொல்கிறாங்க. 98ல் முதல்ல எனக்கு கிட்னியில் இந்த மாதிரி நோய் வந்துச்சு, அப்போ உங்களுக்கு தெரியுமா ஃபேமஸ் டாக்டர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது சொன்னால், அவர் தெரியாதா அப்படிமா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நோய் குணப்படுத்திட்டீங்களா? இப்போ இப்படி உட்காந்துட்டு 1/2 மணி நேரம் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அங்கே போனேன், இங்கே போனேன், இவ்வளோ ஆயிரம் செலவு பண்ணேன். நான் கடைசியாக கேட்பேன், நோய் எப்படி இருக்குன்னு, பெருசாயிருச்சு. அப்புறம் கதை சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? அந்த நோய் குணப்படுறதுக்கு என்ன பண்ணு யோசிக்கணும். என்ன பெருமை வேண்டியது இருக்குது?
எல்லாத்துக்கும் பெருமை. இப்போ 50,000 60,000 செலவு பண்ணிட்டா அது ஒரு பப்ளிக்கில் போய் பேசுறதுக்கு ஒரு பெருமை. போன வாரம் தான் போயிட்டு வந்தேன் 2 லட்சம். என்னாச்சு இப்போ? இப்படி என்ன பண்ணுறோம், எல்லாரும் ஃபேஷனாக பேசிகிட்டு இருக்கோம், பெருமையாயிருச்சு. இப்போ வீட்டில் ஒரு செத்தா கூட இப்போ என்ன பண்ணால், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா செத்தப்போ எல்லாரும் வந்து கேட்குறாங்க, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலையா? போகல. ஏன்? செத்துட்டாரு, பார்த்தோம் செத்துட்டாரு. அப்படியா? உட்காந்து பேசிக்கிறாங்க எல்லாரும். கொலை பண்ணிட்டாங்கன்னு. இதே ஆஸ்பத்திரியில் போய் 10 லட்சம் செலவு பண்ணியிருந்தா பெருமை. எங்கள் அப்பா 10 லட்சம் செலவு பண்ணி சாகடிச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, பசங்க நல்ல பசங்கன்னு. சாகும்போடு கூட பழஞ்சொல்ல பண்ணுமாம்மா, இல்லைன்னா அதெல்லாம் சாகக்கூடாதாம்மா. எங்கள் வீட்டு பக்கத்து டாக்டர் வந்து பார்த்துட்டு, இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? ஆமாம். இவர் ஏன் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வரவே இல்லை? 4 தெரு தள்ளி இருக்கு டாக்டர். இந்தியாவில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 5 வருஷமா இருக்கிறேன். எங்களுக்கு வந்ததே இல்லையே. அவருக்கு ஒரு பொறாமை, உங்க எங்கிட்ட வந்ததே இல்லையா? நான் இங்கே தான் இருக்கேன். நான் சார் உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு. ஏன்னு கேட்டார். நாங்கள் டாக்டர் போகிறதில்ல அப்படின்னு. அதனால தான் செத்து போயிட்டாரு. உண்மையாக நடந்தது. அதனால ஒன்றும் பேச முடியல. இப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம உறுப்பு வெட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. தேவையில்லை. சர்க்கரைக்கு எப்போ நோய் வருதோ, சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா, டோஸ் அதிகமாகிட்டே போகுதா, புது உறுப்பு பாதிக்குதா, வெட்டி எடுக்கிறாங்களா, இப்படி போக என்ன ஆகும், கடைசியில் டோஸ் அதிகமாகிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் என்ன ஆகும், இன்சுலின் கொடுப்பாங்க. இன்சுலின்ங்கிறது என்ன தெரியுமா? மாத்திரைக்கு இன்சுலினுக்கு என்ன வித்தியாசம்னா, மாத்திரை நேராக உள்ளே போய் கணைத்துக்கிட்ட இன்சுலின் பிடுங்கும். இன்சுலின் ஊசி என்ன பண்ணும், கணையம் நீ எல்லாம் ஒன்று இன்சுலின் கொடுக்க வேண்டாம், நான் ஏற்கனவே பன்னிக்கிட்ட எலிகிட்ட பிடுங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த ஊசி எடுத்து குத்திக்கிறது. இந்த பன்னிக்கிட்ட எலிகிட்ட பிடுங்கினா இன்சுலின் தூக்கி குத்திட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் 10 யூனிட் போடணுமாம்மா, அதுக்கப்புறம் சாப்பிடணுமா. என்ன அர்த்தம்? சாப்பிட போகிற சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகி நல்ல சர்க்கரையாக வந்துருச்சுன்னு முதல்ல சர்டிஃபிகேட்டை போட்டு சாப்பிட்டா எப்படி தப்பாக சாப்பிட்டுக்குங்க. இந்த கெட்ட சர்க்கரை உள்ளே போடணும்னா சட்டிட்டு இருக்குமா, எடுத்துகிட்டு செல்லுக்குள்ளே பூந்துருமா, பீரோவுக்கு போயிருமா. இப்படி சுகரை கஷ்டப்பட்டு நார்மலாக வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், நான் 5 வருடமாக சுகருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா, நாசமாக போயிட்டீங்களா? அப்போது யோசிச்சு பாருங்கள், சுகரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற நாளை பேருக்கு பிரயோஜனம் இருக்கா? அப்புறம் சக்கரை நோய்க்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் ஒரே நோய் வரும். உள்ளங்காலில் குத்துது, கொடையுது, வலிக்குது, எரியுது, மதப்பாக இருக்கா? அது என்ன சக்கரை நோய்க்கு ஏன் காதில் பிரச்சனை வரல, மூக்கிலே பிரச்சனை வரல, அது என்ன காலில் மட்டுமே பிரச்சனை வந்துட்டுருக்கு? ஏன்னா இந்த பாட்டிலில் தண்ணி பாருங்கள் கீழ் நோக்கி தானே போகும். இந்த பாட்டிலில் பாட்டம் தானே அதிக தண்ணி சாப்பிட்ருப்பாரு. தண்ணி கொஞ்சம் ஊற்றினாலும் இவருக்கு போயிருமா பாருங்க. இவர் இப்போ சாப்பிடல, தண்ணி சாப்பிடல இல்லை, இவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சாப்பிட்டே இருப்பார். அப்போது இந்த உடம்பு தான் பாட்டிலு, தண்ணி தான் ரத்தம். நாம் சாப்பிட்ற சர்க்கரை மாத்திரை இன்சுலின் மூலமாக கிடைக்கிற கெட்ட சர்க்கரை முதல்ல உள்ளங்கால் இருக்கிற செல்லுக்குள்ள தான் போகும். அப்போ கெட்ட சர்க்கரை உள்ளே போனால் இந்த செல்லு கெட்டு போகுமா? கெட்டு போகிறதில்ல, செத்து போகுது. உள்ளங்கால் எப்போ குடையுது, குத்துது, எரியுது, வலிக்குது, மதப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ, இங்கே இருக்கிற கால் இருக்கிற செல்கள் கெட்டெல்லாம் போகலை, செத்து போயிட்டுருக்கு அடையாளம். ஆனால் மருந்து மாத்திரை மட்டும் நிறுத்த மாட்டேங்க. அப்புறம் யோகாவுக்கு போக வேண்டியது. யோகாவுக்கு போயிட்டு 3 மாதம் போயிட்டு யோகாலாம் வேஸ்ட்டு. 3 மாதமாக வந்தேன், கால் வலி அங்கேயே தான் கிடக்குது, அங்கேயே தான் கிடக்கும். அதான் மருந்து மாத்திரை நிறுத்திட்டீங்களா? இல்லை. இப்போ டெய்லி கெட்ட சக்கரை உள்ள அனுப்பிச்சிட்டே இருக்கீங்களா? இப்போ கால் வலி எப்படி நிற்கும்? அப்புறம் அக்கு பஞ்சர் போக வேண்டியது. லூஸு மாதிரி போனால் 100 ரூபா வாங்கிக்கிறாரு, சும்மா தொடுவாராமா, குணமாகுமாம்மா. எந்த மருந்து இல்லாத மருத்துவத்தையும் திட்டாதீங்க, மருந்து மாத்திரை நிறுத்தாத வரைக்கும். மருந்து மாத்திரை நிறுத்திட்டு அங்கெல்லாம் போய் பாருங்கள், எது செஞ்சாலும் பெனிஃபிட்டாக இருக்கும். நாம் என்ன பண்ணுறோம், மருந்து மாத்திரைங்கிற பேரில் உடம்பு விஷம் சாப்பிட்ருக்கோம், கெட்ட சக்கரை உள்ளே போயிட்டுருக்கு. அப்புறம் எப்படி கால் வலி குணப்படுத்த முடியும்? சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா காலில் புண்ணு வரும், ஆறாது. ஏன் ஆறாது? கால் இருக்கிற செல்லு தான் உயிரை காப்பாற்றிக்கே வக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது புண்ணு வந்தால் எப்படி காப்பாற்றும்? புண்ணு வந்து பெருசாகிட்டு போகுமா? அதுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் சொல்ல பண்ணுறோமா 10,000 20,000ன்னு. அப்புறம் சில பேர்த்துக்கு பாருங்க உள்ளங்கால் வந்து அப்படி வெடித்து தொங்கும், பிஞ்சு போயிடும். அப்போ மாத்திரை நிறுத்த மாட்டீங்க, சுகர் மட்டும் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. கடைசி என்ன ஆகும், கட்டை விரலே அழுகி போகுதா பார்த்துருக்கீங்களா? நான் கேட்குறேன், கட்டை விரலே அழுகி போச்சே, யாராவது உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல எனக்கு சுகர் நோயின்னு சொன்னீங்க, டெய்லி டெஸ்ட் பண்ண சொன்னீங்க, டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இனிப்பு சாப்பிட வேண்டாம்னு சொன்னீங்க, 10 வருஷம் சாப்பிடாமல் இருக்கிறேன். வாக்கிங் போக சொன்னீங்க, 10 வருஷமும் போயிட்டுருக்கிறேன். டோஸ் அதிகம் பண்ணிட்டேன், புது உறுப்புக்கு நோய் வந்துச்சு, எல்லாம் சக்கரை நோய் தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் அறுத்தெடுத்துட்டேன், இன்சுலின் கொடுத்தீங்க, சேர்த்திக்கிட்டேன். டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே கேட்டனே, ஏன் கட்டை விரல் ஏன் அழுகி போச்சுன்னு கேட்டீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா,
அவர் சொன்ன மாதிரி எல்லாமே கேட்டனால தான் கட்டவர் அழியே போச்சு. கட்டவரில் எப்போ அறுத்துடுக்கிறீங்களோ பணம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே இருக்கணும், அப்புறம் இங்கே இருக்கணும், அப்புறம் இங்கே இருக்கணும். இது வரைக்கும் அறுத்து வீட்டை எடுத்து படுத்து கிடப்பாரு. அவர் பையன் சும்மா கூட போயிட்டு வருவார்ல, அவருக்கு ஒரு சந்தேகம், நம்ம சுகர் எவ்வளோ இருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமான்ட்டு கை கொடுப்பாரு. சொல்லுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நல்ல வேலை முதல்லையே வந்தீங்க, ஜஸ்ட் பார்டரில் இருக்குது, இந்த குட்டி மாத்திரை பிடிச்சிங்க சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் காலை வெட்டுறக்கு. இப்படி இல்லாத ஒரு நோய்க்கு மருந்து மாத்திரைன்னு ஆரம்பிச்சு கேட்டால், யாரை கேட்டாலும் வாங்க வாங்க சுகர் டெஸ்ட் பண்ணி போங்க. டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சுகர் என்ன தெரியுமா? டெஸ்ட் பண்ணால் நோய், அவ்வளோதான். டெஸ்ட் பண்ணால் வந்து சந்தோஷமா இருப்பீங்க. யாரால டெஸ்ட் பண்ணுறீங்களோ நோய். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, சுகருங்கிறது ஒரு நோயே கிடையாது. இங்கே சாப்பிட்ற சாப்பாடு, இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துலேயும் சுகர் இருக்குது. இங்கே சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சுகர் ஒழுங்காக ஜீரணம் பண்ணி நல்ல சர்க்கரையாக மாற்றிட்டோம்னா இயற்கையாக இன்சுலின் சுரந்துருமா? வேலை முடிஞ்சுதா? அப்போ சர்க்கரை நோய் குணப்படுத்துறதுக்கு என்ன டெக்னிக்னு கேட்டால் 2 நிமிஷம் தான். இப்போ சொல்லித்தர போகிறேன். 2 நிமிஷத்தில் ஒரு உணவை எப்படி சாப்பிடணும் டெக்னிக் கற்றுக்கிட்டு, அந்த டெக்னிக்கில் இப்போ சாப்பிட்டா இயற்கையாக இன்சுலின் சுரந்துடும். வேலை முடிஞ்சுதா? சந்தேகம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிக்குங்க. காலையில் போய் அட்மிட் ஆகிட்டு டாக்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பைத்தியக்கார பையன் மைக்கை பிடிச்சிட்டு பேசலாம், எனக்கு நம்ம பயமாக இருக்குது, நீங்கள் பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி சாப்பிடுங்க. காலையில் இன்சுலின் போடாதீங்க. இன்சுலின் போடாமல் நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு மத்தியானம் பசி எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகர் குணமாயிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு இன்சுலின் சுரக்கணும். சுரக்கலைன்னா மயக்கம் வரணும். எப்போ உங்களுக்கு மயக்கம் வரலையோ இன்சுலின் சுரந்துருச்சுன்னு அர்த்தமா? அப்போ நோய் குணமாயிருச்சுன்னு அர்த்தமா? ஒரு 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து பாருங்கள், 4 நாளில் மயக்கமே வரலைன்னா கணையம் தப்பு பண்ணதா நீங்கள் தப்பு பண்ணதான் புரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சா? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, கணையம் தப்பு பண்ணுறதுனால நோய் கிடையாது, நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகலை. இது ஜீரணம் சம்மந்தப்பட்ட நோயே தவிர கணையம் சம்மந்தப்பட்ட நோய் இல்லை. எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அந்த 2 நிமிஷம் டெக்னிக் என்னன்னு கற்றுக்கிறக்காக. அந்த 2 நிமிஷம் டெக்னிக் என்னென்னா சொல்ல மாட்டேன், 5 மணிக்கு தான் சொல்லுவேன். சரி, நாம தான் கற்றுக்கிட்டமே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறதா? இது கிளைமேக்ஸில் சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் உட்காருவீங்க 5 மணி வரைக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்தது உடம்புல வர எல்லா நோய்களுக்கும் மொத்தம் 5 காரணம். அது தெரியாதவங்க மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கங்க. இது புரிஞ்சாதான் இந்த தெரப்பியே புரியும். இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் நோய், ஒரு பொருள் இல்லாமல் போனால், இரத்தத்தின் அளவு கம்மியாக போனால், மனசு கெட்டுப்போனால், அறிவு கெட்டுப்போனால். இதில் இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனாங்கிறது எவ்வளோ சின்ன நோய், இந்த 4 தானே சின்ன நோய். அந்த சின்ன நோயில் இருக்கிற ஒரு குட்டி உட்பிரிவு தான் சர்க்கரை நோய். இரத்தத்தில் எத்தனையோ பொருள் இருக்குது. சர்க்கரை கெட்டுப்போனாவே இந்த நோய்னா கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஃபேட் எவ்வளோ பொருள் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றும் கெட்டுப்போன நோய் வருங்களா? இப்படி ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். கால்சியம் கெட்டுப்போனால் என்ன நோய்? பொதுவாக சொல்கிறாங்க பாலில் தான் நிறையா கால்சியம் இருக்குது, நிறையா பால் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா? பாலில் மட்டும்தான் கால்சியம் கிடையாது, எல்லா உணவுலையும் கால்சியம் இருக்குது. நான் கேட்குறேன், கோழி பால் குடிக்குதா? அது முட்டை போடுதில்ல, அதில் கால்சியம் இருக்குல்ல, எங்கிருந்து வந்துச்சு? அதை விடுங்க, மாடு பால் குடிக்குதா? அது இலதலையும் சாப்பிடுது, பால் கொடுக்குதில்ல. அப்போ நாமளும் கீரை வாங்கி சாப்பிட்டா கால்சியம் கிடைக்குமா? கீரையில் கிடைக்கிற கால்சியம் நல்ல கால்சியம், பாலில் கிடைக்கிறது நல்லது தான், இப்போ இருக்கிற பாலில் கிடையாது. அதனால் கீரை நிறையா சாப்பிடுங்க, கால்சியம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீரும். இப்படி நாம் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற கால்சியம் நல்லா ஜீரணமானால் நல்ல கால்சியம்னு பேர். ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா கெட்ட கால்சியம்னு பேர். ரத்தத்தில் கால்சியத்துக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு மீறிச்சுன்னா, கால்சியம் அளவு அதிகமானால் தைராய்டு சுரப்பிங்கிற சுரப்பி என்ன பண்ணுவார், அளவுக்கு அதிகமாக இருக்கிற கால்சியத்தை எடுத்துகிட்டு வந்து எலும்புங்கிற பீரோவில் வச்சுருவார், போன். சர்க்கரை அதிகமானால் லிவர், மசில்ஸ்.
கால்சியம் அதிகமானால் எலும்புங்கிற பீரோ. அதே மாதிரி ரத்தத்தில் கால்சியம் அளவு கம்மியாக போனால் பாரா தைராய்டுங்கிற சுரப்பி என்ன பண்ணுவார், எலும்பை உடச்சி எலும்பில் இருக்கிற கால்சியத்தை கொண்டு வந்து ரத்தத்தில் கொட்டிடுவார். ரத்தத்தில் கால்சியத்தை மெயின்டைன் பண்ணுற உறுப்புக்கு பேர் தான் தைராய்டு சுரப்பி. இப்போ சொல்லுங்கள், நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகாமல் கெட்ட கால்சியம் உள்ளே போச்சுன்னா இந்த கெட்ட கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் எலும்பில் வச்சா எலும்பு டேமேஜ் ஆகுமா, உடஞ்சி போகும், பல்ஜ் ஆகும், தேஞ்சு போகுமா? இப்போ சொல்லுங்கள், மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் தைராய்டு சுரப்பு தான் காரணம்னு சொல்கிறாங்கல்ல. அந்த சுரப்பி காரணமா இல்லை அந்த சுரப்பி எடுத்துகிட்டு போகிற கால்சியம் காரணமா? அப்போ அந்த கால்சியத்தை சரி பண்ணால் தானே அதெல்லாம் சரியாகும். இதை பற்றி யாரும் பேசாமல் என்னமோ சுரப்பி தப்பு பண்ணுது, சுரப்பி தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சதை இருக்கு இல்லையா, சதை விரிஞ்சு சுருங்குதில்ல, எலாஸ்டிக் மாதிரி. சதை விரியருக்கு கால்சியமும் சில பொருளும் வேணும், சுருங்கருக்கு சோடியம் சில பொருள் வேணும். அதை செய்கிறது தைராய்டு சுரப்பி. அப்போது ரத்தத்தில் சதை விரிய தேவையான சில பொருள் கெட்டு போனால் என்னாகும், சுருங்கும், விரியாது. சுருங்கும் விரியாது. ஒளியாட்டி போயிடுவீங்களா? சதையெல்லாம் சப்பின்னு போயிடுமா? சதைகள் சுருங்க தேவையான சில பொருள் ரத்தத்தில் கெட்டு போனால் என்னாகும், இந்த சுரப்பினால் அதை வந்து சுருங்க வைக்க முடியாதா? அப்போது விரியுவோம், சுருங்க மாட்டோம், விரியுவோம், சுருங்க மாட்டோம், குண்டாயிடுவோம். உடம்பு குண்டாகிறதுக்கும் ஒல்லியாக இருக்கும் தைராய்டு சுரப்பி தான் காரணம்னு சொல்கிறாங்களே. தைராய்டு சுரப்பி காரணம் இல்லை. அந்த தைராய்டு சுரப்பி எந்தெந்த பொருளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிதோ எடுக்குதோ அதில் கெட்டு போனால் மட்டும், இல்லாமல் போனால் மட்டும்தான் பிரச்சனை வரும். அப்போ அந்த பொருளை நல்ல பொருளாக மாற்றுறதுக்கு டெக்னிக், கால்சியம், சோடியம், அயோடின் போன்ற தைராய்டு சுரப்பி ஹேண்டில் பண்ணுற பொருளினுடைய தரத்தை சரி பண்ணிட்டா தைராய்டு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாயிருமா? இதை விட்டுட்டு இந்த சுரப்பி ஆராய்ச்சி பண்ணி அது ஏன் தப்பு பண்ணுது, கம்மி பண்ணுதுன்னா அதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணல, நாம் தப்பு பண்ணுறோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவத்துக்கும் இந்த சிகிச்சைக்கும் ஒரு 3 வித்தியாசம் இருக்குது. முதல் வித்தியாசம், உறுப்புகளில் நோய் கிடையாது, இரத்தத்தில் தான் நோய். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இரத்தத்தில் நல்ல பொருள் கெட்ட பொருள் இருக்குது. இது ரெண்டாவது வித்தியாசம். ஒரு ஷர்ட் வாங்கினோம்னா 500 ரூபா 300 ரூபா சொல்கிறோமா? ஒவ்வொரு பொருளும் நல்ல பொருள் கெட்ட பொருள் இருக்கா? அப்போ ரத்தத்தில் இருக்கிற பொருளை மட்டும் ஏன் நல்ல பொருள் கெட்ட பொருள் இல்லை, அதை சரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரெண்டாவது வித்தியாசம். மூணாவது வித்தியாசம், நம்ம உடம்புல இருக்கிற எந்த உறுப்பும் எந்த சுரப்பியும் தப்பே பண்ணாது. எழுதி கொடுக்குறாங்க, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ் எழுதி கொடுக்குறாங்களா? நீங்கள் ஃபைல் வச்சுக்கிறீங்களா? பெருமையாக சொல்கிறீங்க என் கிட்னி மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. நான் கேட்குறேன், உங்கள் கிட்னிக்கு திருமதி செல்வம் நாடகம் பார்க்குறதுக்கு டைம் இருக்கா? பிக்னிக் போகுதா டெய்லி? இல்லை பக்கத்து வீட்டு பேசிட்டு வருதா? இது கிட்னி நல்லா இருக்கியா, பக்கத்து வீட்டு கட்டின்னு பேசிட்டு வருதா? அதுவாட்டு சிவனன் வேலை செய்யுதா? நாம தான் எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்கோம். அப்போது நாம் செய்கிற தப்பில் மட்டும் தானே உறுப்பு தப்பு பண்ணோம். என்னமோ நம்ம கிட்னி பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி கிட்னி தப்பு பண்ணுது, கணையை தப்பு பண்ணுது, தைராய்டு தப்பு பண்ணுது. எப்போ உங்கள் உடம்புல இருக்க உறுப்பு தப்பு பண்ணுதுன்னு சொல்கிறீங்களோ, உங்கள் உடம்புல உறுப்பு தப்பு பண்ணல, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஒரு நோயாளி செய்கிற தவறுக்கு ஒரு உறுப்பு ரியாக்ஷன் கொடுக்குமே தவிர உறுப்பு தப்பு பண்ணாது. இதை புரியாத வரைக்கும் நோய் குணப்படுத்த முடியாது. இந்த 3 வித்தியாசம் புரிஞ்சாவே நம்ம நோய் நாமளே குணப்படுத்திக்கலாம். அடுத்து கொழுப்பு, ஃபேட். எண்ணெய் பலகாரம் தேங்காயில் கொழுப்பு இருக்குதா சொல்கிறாங்க. அதில் மட்டும் இல்லை, எல்லா உணவுலையும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த எண்ணெய் பலகார தேங்காய் ஒழுங்காக ஜீரணமாச்சுன்னா நல்ல கொழுப்புன்னு பேர். ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா கெட்ட கொழுப்புன்னு பேர். நல்ல கொழுப்புக்கு குட் கொலஸ்ட்ரால்னு பேர், கெட்ட கொழுப்புக்கு பேட் கொலஸ்ட்ரால் பேர். புரியுதுங்களா? உங்கள் யாருக்கும் புரியக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, HDL LDLன்னு சொல்கிறாங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது, ஐயோ என்னமோ நோய் வந்துருச்சோன்னு. HDLனா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், LDL லோ டென்சிட்டி லிப்போ. அதாவது ஒழுங்காக ஜீரணமான கொழுப்பு நல்ல கொழுப்பு, ஒழுங்காக ஜீரணமாகாது கெட்ட கொழுப்பு. முடிஞ்சு போச்சா? இப்படி சொன்னால் புரியுதில்ல? அதாவது கொழுப்பு ஒழுங்காக ஜீரணமான HDL, இது எவ்வளோ உடம்புக்குள்ளே போனாலும் எந்த நோயும் வராது. LDLங்கிற கெட்ட கொழுப்பு உள்ளே போனால் தான் உள்ளே போய் நோய் உண்டு பண்ணோம். என்ன பண்ணோம், இந்த கெட்ட கொழுப்பு அங்கங்கே நின்று போயிடும். இதுக்கு பேர் கொழுப்பு கட்டின்னு பேர். இரத்த நாளங்களில் அடைச்சிதுன்னா பிபி அதிகமாகும். இருதயத்தில் போய் நாளத்தில் அடைச்சிருச்சுன்னா அட்டாக் வரும், இல்லை பிளாக்னு சொல்கிறாங்கல்ல. அது எது வருதுன்னா கெட்ட கொழுப்பு கட்டி போய் அடைச்சிக்கிச்சு. இப்படி கெட்ட கொழுப்பு செல்லுக்குள்ளெல்லாம் போச்சுன்னா செல்லுக்கு நோய் வருமா? அப்போது கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு தானே பிரச்சனை. அதை டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இனிமேல் உள்ள சாப்பிட்ற கொழுப்பு நல்ல கொழுப்பாக மாற்றுறதுக்கு டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா நோயை குணப்படுத்திட்டு போக வேண்டியது தானே. என்ன பண்ணுவாங்க,
இந்த கொழுப்பு கட்டி வந்துச்சுன்னா அறுத்து எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா? அறுத்து எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்களே, இனிமேல் எப்படி கொழுப்பை நல்ல கொழுப்பாக மாற்றுறதுன்னு டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்களா? அப்போ மறுபடியும் கொழுப்பு கட்டி வருமா வராதா? இருதயத்தில் 4 இடத்துல அடைப்பு இருக்குன்னு சொல்லி பைபாஸ் பக்கமாக போய் பைபாஸ் சர்ஜரி பண்ணிடலாமா, இல்லை பலூன் விட்டு சேஞ்சியோ பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. நான் கேட்குறேன், அந்த 4 குட்டி கொழுப்பை வெளியே எடுக்கிறதுக்கு தானே சயின்ஸ் இருக்குது. உள்ளே போகிற கொழுப்பை நல்ல கொழுப்பாக மாற்றுறதுக்கு யாராவது டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்களா? அதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க, இனிமேல் நீங்கள் கொழுப்பே சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பலகாரம் பக்கம் போகவே கூடாது, தேங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அதாவதுங்க, கொழுப்பு பல பேர் சாப்பிடாமல் இருக்கீங்களா? கொழுப்பு சம்மந்த பொருள் சாப்பிடாமல் இருக்கீங்களா? யாரெல்லாம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருள் சாப்பிடாமல் இருக்கீங்களோ மிகப்பெரிய நோய் வரப்போகுது உங்களுக்கு. ஏன் தெரியுமா? உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் அத்தியாவசிய சாப்பாடு கொழுப்பு. தெரியுங்களா? ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லு நடுவில் கவரிங் மெட்டீரியல் கேப் இருக்கு இல்லையா, பேக்கிங் மெட்டீரியல் கொழுப்பு. ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பில் 80% லிவர் எடுத்து பைல் அப்படிங்கிற பித்த நீராக மாற்றி பித்தப்பையில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒவ்வொரு நேரம் சாப்பிட்ற இட்லி தோசை பொங்கல் ஊற்றப்பட்ட ஜீரணம் பண்ணுறதே கொழுப்பு தான், பித்த நீர். உடம்புக்கு மேலே பாருங்கள், சைனிங்காக இருக்குல்ல, ஆயில் மாதிரி இருக்குல்ல, கொழுப்பு. எல்லா செல்லுக்கும் கொழுப்பு மட்டும் இல்லைன்னா செத்தே போயிடுவோம். நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான அவசியமான உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் வேலை செய்யறதுக்கு தேவையான ஒரு கொழுப்பை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, என்ன கொழுப்பு இருக்கு அவங்களுக்கு? கொழுப்பு சாப்பிடாம இருந்தால் உடம்புக்கு நோய் தான் வரும். கொழுப்பு அத்தியாவசிய தேவை. அதுவும் இந்த தேங்காவை சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொன்னால் நான் ரூம் போட்டு சிரிப்பேங்க, பக்கறேன்னு. ஏன் தெரியுமா? உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு தேங்காய். அந்த மிகச்சிறந்த உணவே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் வேற எதை தான் சாப்பிட்றதாம்மா? நம்ம கோயிலில் தேங்காய் பழம் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள லூஸ் அறிவில்லை, அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க தேங்காய் பழத்தை. அருமையான உணவு. அந்த காலத்தில் யாருக்கு எந்த நோய் வந்தாலும் தேங்காய் பாலை கொடுத்தா எல்லா நோயும் குணமாகும். உலகத்தில் இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருந்து தேங்காய் பால். நான் சொல்கிற தேங்காய் பால் இந்த ரோட்டில் கடையில் ஏலக்காய் முந்திரிலாம் போட்டு கலக்கலாம் அந்த மாதிரி தேங்காய் பால் சொல்லலை. தேங்காய் வாயில் போட்டு கண்ணை மூடி நல்லா மென்று பால் செஞ்சு முழுங்கணும். வாயிலேயே பால் செஞ்சு முழுங்கணும், அது அருமையான தேங்காய் பால். இது வயசானவங்க உடம்பு சரியில்லை, முடியல, பல் இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணணும், இந்த பொரியலுக்கு போடுறதுக்கு தேங்காய் துருவாங்கள்ல, அந்த மாதிரி துருவு பூ எடுத்து தேங்காய் பூ சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து கையில் வச்சு நல்லா அமுத்துனோம்னா சொட்டு சொட்ட தண்ணி மாதிரி வரும்ல, அதை ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்து பாருங்கள். அந்த தேங்காய் பாலை கொடுத்தா எந்த நோய் இருந்தாலும் குணமாகுதுங்க. உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருந்து தேங்காய். அந்த காலத்தில் எந்த நோய் வந்தாலும் தேங்காய் பால் மட்டும் தான் கொடுத்தாங்க, நோய் குணமாச்சு. அந்த காலத்தில் யாருக்காவது உயிருக்கு போராடிட்டு இருந்தா டாக்டர் வந்து சொல்லிடுவார், இனிமேல் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு. உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக கொடுக்குற மருந்துக்கு பேர் தேங்காய் பால். சரி, எதுவுமே முடியாதா? தேங்காய் பால் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தாத்தா பாட்டி யாராவது வீட்டில் போராடிட்டு உயிருக்கு போராட்டிருந்தா நான் சொல்கிற மாதிரி தேங்காய் பால் எடுத்து ஊற்றி காப்பாற்றிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தால் சாதா பாலை கொடுத்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க. கொடுத்த உடனே உயிர் போயிடும். அந்த காலத்தில் தேங்காய் பால் கொடுத்துருந்தாங்க, அது மாறி மாறி சாதா பால் ஆயிடுச்சு. இனிமேல் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தால் தயவுசெய்து சாதா பாலை கொடுக்காதீங்க. நான் சொல்கிற தேங்காய் பால் கொடுத்து பாருங்கள், எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, சொத்து பிரிக்க கொஞ்சம் லேட் ஆகும். சொத்து உடனே வேணும்னா சாதா பால், இல்லை உயிர் வேணும்னா தேங்காய் பால். எப்போ உங்கள் பேர குழந்தைங்க சாதா பாலை தூக்கிட்டு ஓடி வராங்களோ முடிவு பண்ணிக்கங்க, சொத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு. அதனால் இனிமேல் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு இருக்குதோ ட்ரீட்மெண்ட் தெரியுமா? 3 நேரம் தேங்காய் சாப்பிட்ணும், எண்ணெய் பலகாரம் தான் சாப்பிட்ணும். அதை சாப்பிட்டே நோய் குணப்படுத்தலாம். இனிமேல் பஜ்ஜி எல்லாம் பார்த்து வீட்டில் பாவம் பஜ்ஜிங்க, வீட்டில் பஜ்ஜி படுற அவஸ்தை பாருங்கள். பஜ்ஜி எடுப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, கையில் வச்சு நல்லா புளிவாங்க, என்ன இருக்காமா புழிஞ்சிட்டு ஒரு பேப்பர் எடுத்து தட்டுன்னு தட்டி அந்த பஜ்ஜியோட ஷேப்பை மாற்றி கன்றாவி பண்ணி அதை கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியது. கேட்டால் என்ன பலகாரம் ஆகாதுன்னு. இனிமேல் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். பஜ்ஜி எடுத்து புளிங்க, எண்ணெய் வரலன்னா அலோ எண்ணெய் பத்தலைன்னு ஒரு டம்ளர் எண்ணெயை வாங்கி சொதன்னு ஊற்றி அப்படியே ஒழுக சாப்பிட்லாம். பிரச்சனை எண்ணெயில் இல்லை, எண்ணெயை சாப்பிட தெரியல. பாருங்கள், ஒரு பஜ்ஜி சாப்பிட்றது தெரியாமல் அந்த நோய்க்கு பேர் தான் கொழுப்பு கட்டின்னு பேர். பாருங்க, பஜ்ஜி சாப்பிட்றது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு கிளாஸு, அதுக்கு ஒரு மைக்கு, ஒரு கோர்ஸ் மாதிரி நடந்துட்டுருக்கு. பஜ்ஜி சாப்பிட தெரியல, அதான் கொழுப்பு சம்மந்த நோய். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், எப்படி பஜ்ஜி போண்டாவை தேங்காவை எண்ணெய் பலகாரத்தை எப்படி சாப்பிட்டா நல்ல கொழுப்பாக மாத்திர டெக்னிக் கற்றுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுதான், நோய் குணமாயிருச்சா? நம்ம உடம்புல ஒரு சயின்ஸ் இருக்குது, எந்த பொருள் நல்ல பொருளாக நிறைய அனுப்புகிறோமோ கெட்ட பொருள் வெளியே வந்துடும்.
அப்போ கொழுப்பு, நல்ல கொழுப்பு எவ்வளோ உள்ள அனுப்புகிறோமோ கெட்ட கொழுப்பு வெளியே வந்து பாருங்கள். பஜ்ஜி போண்டா தின்னே கொழுப்பு சம்மந்த நோய் குணப்படுத்துகிறோம். வேலை முடிஞ்சுதா? சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நோய் குணப்படுத்துற மாதிரி ஆச்சா? சர்க்கரை ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா சர்க்கரை நோய் பார்த்தோமா? கால்சியம், சோடியம், அயோடின் ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா தைராய்டு நோய். கொழுப்பு ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா கொழுப்பு நோய். வைட்டமின் ஏ ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா கண்ணில் நோய் வரும். வைட்டமின் டி ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா எலும்பில் நோய் வரும். எலும்பு சாப்பிட்ற சோத்துக்கு பேர் வைட்டமின் டி. மூட்டு முழங்கால் வழியில் இப்படி தான் வலிக்கும். வைட்டமின் பி ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா சதை சம்மந்தப்பட்ட நோய் வரும். குத்துது, குடையுது, வலிக்குது, எரியுது, இதெல்லாம் வரும். வைட்டமின் கே ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா ரத்தம் உறையாது. இப்படி ரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் கெட்டுப்போனால் அந்த கெட்டுப்போன பொருள் எல்லா செல்லுக்கும் தேவைப்படும். எல்லா செல்லும் டேமேஜ் ஆகுமா? இல்லை ஒரு குறிப்பிட்ட உறுப்பு டேமேஜ் ஆகுமா? மூட்டு வலிக்குதுன்னா மூட்டில் நோய் இல்லை, மூட்டு சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு. கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் நோய் இல்லை, கண்ணு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு. அதாவது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் நோய். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இப்படி இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் நோய். அதுக்கான அடிப்படை காரணம் ஒழுங்காக ஜீரணம் ஆகாதது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் கெட்டு போய் கிடக்குமா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேற ஒரு டெக்னிக் சொல்லி தரணுமா? கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே டெக்னிக் தான். என்ன தெரியுங்களா? சர்க்கரை ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா சர்க்கரை நோய், கால்சியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா தைராய்டு நோய், கொழுப்பு ஒழுங்காக ஜீரணமாகலை கொழுப்பு நோய். அப்போது எல்லா நோய்க்கும் பொருள் மட்டும்தான் மாறுது. அடிப்படை என்ன? ஜீரணம். அந்த வார்த்தை வருதா? அப்போது ஒரே ஒரு டெக்னிக், நாம் சாப்பிட்ற சாப்பாடை ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது எப்படின்னு ஒன்று கற்றுக்கிட்டா எல்லா நோய்க்கும் அதுதான் தீர்வு. அதுக்காக சர்க்கரை ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுக்கு வேறு டெக்னிக்கும், கொழுப்புக்கு ஒழுங்காக வேறு டெக்னிக் கிடையாது. எப்போ சொல்கிறாங்க இல்லையா சர்க்கரை நோய் வந்தால் எல்லா நோய் வரும்னு? ஏன் சர்க்கரை நோய் வந்தால் எல்லா நோய் வரும்னு சொல்கிறாங்கன்னா, சர்க்கரையே ஒழுங்காக ஜீரணம் ஆகாதப்போ அது கூட இருக்கிற எல்லா பொருளும் ஒழுங்காக ஜீரணமாகாமல் இருக்கும். சர்க்கரை நோயை குணப்படுத்துகிற டெக்னிக் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயை குணப்படுத்துகிற டெக்னிக். ஏன்னா சர்க்கரை எப்போ ஒழுங்காக ஜீரணமாயிடுச்சோ கூட இருக்கிற எல்லா பொருளும் ஒழுங்காக ஜீரணமாகும். அப்போது நீங்கள் உடனே ஒவ்வொருத்தருக்கும் வேற ஒரு டெக்னிக்கெலாம் யோசிக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரே டெக்னிக் தான். அந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் எல்லா நோய் குணமாகும். அதாவது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா ஒரு இடத்துல நோய் வருதா? நாம் நினச்சிக்கிறோம் இந்த உறுப்பில் நோய் வருதுன்னு. கிடையாது. மூட்டு வலிக்குதுன்னா மூட்டில் நோய் இல்லை, ரத்தத்தில் மூட்டுக்கு தேவையான பொருள் கெட்டு போச்சு. அதாவது ஒரு பெரிய வீடு உள்ளே பற்றிக்கிட்டு எரியுது, எல்லா ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சி வச்சுருக்கு. ஒரு ஜன்னல் லேசாக திறந்துருக்கு, லேசாக புகை வருது. வெளியிருந்து பார்த்துட்டு யாராவது உட்காந்துட்டு இந்த ஜன்னலில் நோய் அப்படின்னு சொன்னால் சிரிப்பீங்களே, சிரிக்க மாட்டிங்களா? ஜன்னலில் நோய் இல்லை, மொத்த வீடும் பற்றிக்கிட்டு எரியுது, ஜன்னலில் புகை வருது. உடனே அந்த ஜன்னலை கொஞ்சம் டைட்டாக அமுத்தி வச்சுட்டு புகை வரல அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டா? அந்த மாதிரி தான் இருக்குது. மூட்டு வலிக்கு யாராவது மூட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா புகையை அமுத்தி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். மொத்த உடம்பும் பற்றிக்கிட்டு எரியுது, மூட்டில் புகை தெரியுது. தலைவலின்னா மொத்த உடம்பும் பற்றிக்கிட்டு எரியுது, தலையில் புகை வருது. இப்படி யாருக்கு எந்த உறுப்பில் நோய் வருதோ அந்த உறுப்பில் புகை வருது, மொத்த உறுப்பும் பற்றிக்கிட்டு எரியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தீயை அவிச்சு வீட்டை காப்பாற்றிக்கலாம். புரியாமல் அந்த இடத்த போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்த வீடும் எரிஞ்சு போகுது. அதான் நடந்துகிட்ருக்கு இப்போது. அதனால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உறுப்புகளில் நோய் கிடையாது. இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போன நோய், அந்த கெட்டுப்போன பொருள் நல்ல பொருளாக மாற்றி வச்சுக்கிட்டா எல்லா நோயும் குணமாயிரும். இது குட்டி நோய். இப்போ சொன்னது இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போன நோய். இந்த நோய்க்கு அந்த இரத்தத்தில் உள்ள பொருள்களின் தரத்தை சரி பண்ணி ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு இயற்கையாக கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் நோய் குணமாயிருமா? அதை செய்யாமல் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை, பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கெல்லாம் குணப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு யாரெல்லாம் சொல்லிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ இந்த நோய் பெருசாகுமா? குணப்படுத்தாகதா? கண்ட்ரோல் பண்ணுறக்கும் க்யூர் பண்ணுறக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, வேலை பண்ணிருக்கீங்க, நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க, கம்பெனியில் ஒரு பிரச்சனை, ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு. என்ன பண்ணுவீங்க? ஒன்று பண்ணு, நான் வரக்கு 2 நாள் ஆகும்,
நான் வர்ற வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி சமாளிங்க, நான் வந்தால் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும், வந்து தீர்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா? அப்போ சமாளிக்கிறதுங்கிறது வேற, தீர்க்கிறதுங்கிறது வேறையா? பிபி, சுகர், ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் எல்லாம் இந்த கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அது சும்மா தற்காலிகமாக சமாளிக்கிறதுன்னு பேர், குணப்படுத்துறது வேற. இப்படி குணப்படுத்த முடியாமல் எப்பப்பெல்லாம் ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் நோய் பெருசாகும். அப்போ சக்கரை, பிபி, ஆஸ்மாவுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தா என்னாகும்? இந்த நோய் முத்தி போயிருமா? ஒரு பெரிய நோய் வரும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போகிற நோய். சமையல் ரூமில் உப்பு கெட்டு போச்சுன்னா சின்ன நோய், உப்பே இல்லைன்னா பெரிய நோயா? அந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை கெட்டு போச்சுன்னா சின்ன நோய், சர்க்கரையே இல்லை மயக்கம் போட்டு விழுந்துருவோமா? பெரிய நோயா? கால்சியம் கெட்டு போச்சுன்னா உடம்பு குண்டாகும், பரவாயில்ல. கால்சியம் இல்லைன்னா எலும்பு உருக்கி நோய் வரும், டிபி வரும். இப்படி ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகும்போது அதை ஒழுங்காக இயற்கை வைத்தியத்தில் குணப்படுத்தாமல் செயற்கையாக மருந்து மாத்திரை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நோய் பெருசாகுது. அப்போ ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போகுது, பெரிய நோய். அப்புறம் கால்சியம் இல்லை, அயன் இல்லை, சோடியம் இல்லைன்னு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களா? அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த நோய் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரத்தத்தின் அளவு கம்மியாக போகிற நோய். நம்ம உடம்புல ரத்தம் கம்மியாக போச்சுன்னா அதுக்கு ரத்த சோகைன்னு பேர். அனிமிக்காக இருக்கீங்க, ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியாச்சுன்னு சொல்கிறாங்களா? இந்த மூணாவது நோய் எப்போ தெரியுமா வரும்? ரத்தத்தின் அளவு எப்போ தெரியுமா கம்மியாகும்? முதல் 2 நோய் வந்தால் தான் மூணாவது நோய் வரும். எலும்பு ரத்தம் எப்படி ஊறுதுன்னா, ரத்தத்தில் இருக்கிற பொருள்களை எலும்பு மச்சை போன் மேரோ என்ன பண்ணுது? ரத்தத்தில் இருக்கிற ஒரு 15-30 பொருளை எடுத்து ரத்தம் ஊற வைக்குது. ரத்தம் தான் ரத்தமாக மாத்திரக்கான அத்தியாவசிய பொருள், மூலப்பொருள். அப்போது நம்ம ரத்தத்தில் 2 பொருள் கெட்டு போச்சு, 2 பொருள் இல்லை. இந்த எலும்பு மச்சை என்ன பண்ணோம்? ஸ்ட்ரைக் பண்ணோம். ஹலோ, எனக்கு தேவையான ரத்தம் ஊறுறதுக்கு தேவையான சில பொருள்கள் இல்லை, சில பொருள் கெட்டு போச்சு, ரத்தம் ஊற மாட்டேன்னு சொல்லுமா? அப்போ ரத்தம் எப்போ கம்மியாகும்? ரத்தத்தில் சில பொருள் கெட்டு போய் இல்லாமல் போனால் எலும்பு ஸ்ட்ரைக் பண்ணால் ரத்தம் கம்மியாக போயிடுமா? ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் தேவையான பொருள் வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் வேலை செய்வாங்க. 4 போல்ட் வாங்கி தரல என்ன பண்ண, சும்மா உட்காந்துருப்பாங்க, வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அந்த 4 போல்ட் வாங்கி கொடுத்து வேலை செய்வாங்க. அப்போ ஒரு எலும்பு மச்சைக்கு அதுக்கு தேவையான எல்லா பொருளும் சப்ளை பண்ண தான் ரத்தம் ஊறும். அப்புறம் என்னாகும்? முதல்ல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகும், அப்புறம் இல்லாமல் போகும், ரத்தத்தின் அளவு கம்மியாக போகும். ரத்தத்தின் அளவு கம்மியாக போச்சுன்னு சொல்லி மறுபடியும் தப்பான வைத்தியம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து மனசு கெட்டு போனால் சைக்காட்டிக் டிசீஸ், மன சம்பந்தப்பட்ட நோய்கள். அறிவு கெட்டு போனால் உயிர்கொல்லி நோய்கள், கேன்சர், எய்ட்ஸ். இந்த ரத்தத்தின் அளவு கம்மியாக போனால் மட்டும்தான் மனசும் அறிவும் கெட்டு போகும், தெரியுங்களா? நான் சொல்கிற அறிவு மறுபடியும் சொல்கிறேன், நம்ம மூளையோட அறிவு இல்லை, உடம்புக்குள்ள இருக்கிற அறிவு. அதென்ன ரத்தம் கம்மியாக போனால் அறிவு கெட்டு போகுன்னு கேட்டால், உங்கள் வீட்டில் 10 நாய் வளர்த்துறீங்க, 10 நாய்க்கு 10 பிஸ்கட் போடுங்க, அழகாக சாப்பிட்டு விளாட்டிட்டு நிற்குமா? 10 நாய்க்கு 2 பிஸ்கட் போட என்ன ஆகும்? சண்டை போட்டுக்குமா? எந்த நாய்க்கு தெம்பு இருக்கோ பிஸ்கட்டை பிடித்திங்க நல்லாயிருக்கும், எந்த நாய்க்கு தெம்பு இல்லையோ பிஸ்கட் திங்க முடியாமல் நோய் வந்துடுமா? அந்த மாதிரி ரத்தம் தான் பிஸ்கட்டு, செல்லு தான் நாய். பல கோடிக்கணக்கான நாய் இருக்குது, எல்லா நாய்க்கும் ஒழுங்காக சோறு போடணும். ரத்தத்தின் அளவு எப்போ கம்மியாக போகுதோ எந்த நாய்க்கு தெம்பு இருக்கோ பிடிக்கிறது நல்லாயிருக்கும், எந்த நாய்க்கு தெம்பு இல்லையோ அதுக்கு ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கலையோ அதுக்கு அறிவு கெட்டு போய் கேன்சர், எய்ட்ஸ் வந்துடும். அப்போது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போய் தப்பான வைத்தியம் பார்த்து ஒரு பொருள் இல்லாமல் போய் தப்பான வைத்தியம் பார்த்து ஒரு ரத்தத்தின் அளவு கம்மியாக போய் இதுக்கு தப்பான வைத்தியம் பார்த்து மனசு கெட்டு போய் சைக்காட்டிக் டிசீஸு, அறிவு கெட்டு போய் கேன்சர், எய்ட்ஸ் வந்துருச்சு. கேன்சர், எய்ட்ஸ்ன்னு என்னென்னா, நம்ம உடம்புல 2 அறிவு இருக்குது. இந்த ஒரு அறிவு கெட்டு போனால் எய்ட்ஸு, இன்னொரு அறிவு கெட்டு போனால் கேன்சர். அந்த ஒரு அறிவு என்னென்னா, எப்பெல்லாம் நோய் கிருமி உடம்புக்குள்ளே போகுதோ நம்ம உடம்பு தான் நோய் கிருமி சாகடிக்கும். அம்மை தடுப்பூசி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மை தடுப்பூசியில் என்ன இருக்கும்? அம்மை நோய் கிருமியை சாகிறதுக்கு ஒரு மருந்து இருக்குமா? கிடையாது. அம்மை நோய் கிருமி தான் இருக்கும். அம்மை நோய் கிருமியை லட்சக்கணக்கில் எடுத்து ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணி குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேர் தான் அம்மை தடுப்பூசி. காலரா தடுப்பூசினா இருக்கும், நீங்களே சொல்லிடலாம், காலரா நோய் கிருமி தான் இருக்கும். இது கூட பல பேருக்கு தெரியாது. என்னமோ தடுப்பூசின்னா என்னமோ மருந்து மாத்திரை கொடுக்க நினச்சிட்டு போகிறீங்க. எல்லா தடுப்பூசிலையும் மருந்து மாத்திரை இருக்கவே இருக்காது. எந்த நோய்க்கு தடுப்பூசி போடுறீங்களோ அந்த கிருமி தான் உள்ள போடுறாங்க. இது என்ன சயின்ஸு? நம்ம உடம்புல கிருமிக்கு போட்டால் தடுப்பூசின்னு பேரா?
அப்போ நம்ம உடம்புக்குள்ள எப்போ கிருமி தூக்கி உள்ளே போடுறாங்களோ தைமஸ் சுரப்பி, மண்ணீரல், கல்லீரல், எலும்புச்சி, WBC எல்லாம் என்ன பண்ணும், ஒன்று சேர்ந்து அந்த கிருமியை சாகடிக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி ஊற்றி சாகடிக்குது. நம்ம உடம்புக்குள்ள எப்போ எந்த நோய் கிருமி போனாலும் அதை சாகடிக்கிற அறிவு இருக்குங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் உலகத்தில் தடுப்பூசியே போடப்படுது. எந்த நோய் கிருமி போனாலும் நம்ம உடம்பு சாகடிச்சிருதா? அந்த அறிவு கெட்டுப்போனால் என்னாகும்? நோய் கிருமி வந்தால் சாகடிக்காதா? நோய் கிருமி உள்ளே போகும். என்ன சாகடிக்க யாருமே இல்லையா பார்த்துட்டு என்ன பண்ணோம்? நல்லா சாப்பிட்டு குண்டு குண்டாகி எல்லா உறுப்பையும் பாதிக்குமா? இதுக்கு பேர் எய்ட்ஸ். எய்ட்ஸ்னா அக்கர்டு இம்யூன் டிஸார்டர் சிண்ட்ரோம். பேர்லேயே அர்த்தம் இருக்கு. அக்கர்டுனா சேர்த்து வைக்கப்பட்ட, இம்யூன் நோய் எதிர்ப்பு தன்மை, டிஸார்டர் கெட்டு போச்சு, சிண்ட்ரோம்னா தொகுப்பு. ஒரே ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு மட்டும் உங்கள் உடம்பு மருந்து குடிக்கிற அறிவு கெட்டு போச்சுன்னா எய்ட்ஸ் கிடையாது. எந்த நோய் கிருமி வந்தாலும் உடம்பு மருந்து கண்டுபிடிக்காதுன்னா எய்ட்ஸ். எய்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போது நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய் கிருமியை சாகடிக்கிற அறிவு கெட்டு போச்சுன்னா எய்ட்ஸ். எப்போ சிக்கன் குனியா மட்டன் குனியா வந்து வீட்டில் படுத்துறது 4 நாளில் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்களோ உங்களுக்கு எய்ட்ஸ் கிடையாது. எய்ட்ஸ்ன்னு என்னென்னா நோய் கிருமி உள்ளே போய் நோய் வந்தால் குணமே ஆகாது. இதுதான் எய்ட்ஸ். இதை எந்த மருந்து மாத்திரையும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா உடம்புல இருக்கிற அறிவு போனதுக்கப்புறம் எப்படி குணப்படுத்த முடியும்? ஆனால் அந்த அறிவை மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்த முடியும். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது மருந்து மாத்திரையால் தான் குணப்படுத்த முடியாது, ஆனால் மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்தலாம். அது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அடுத்து 2வது அறிவு. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் தன்னைத்தானே ஒரு குறிப்பிட்ட நல்லா புதுப்பிக்குதுன்னு பார்த்தோமா? குடல் 36 மணி நேரம், WBC 13 நாள், RBC 120 நாள், லிவர் பார்த்தோம்ல. அப்போது எல்லா உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கணும்ல. அந்த டேட் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற செல்லுக்கு அறிவு கெட்டு போனால் என்னாகும்? WBC கரெக்டாக 13 நாள் சாகடிக்கணும். இந்த 13 நாள் அப்படிங்கிற ஞாபகம் மறந்து 130 நாள் மாறினா என்னாகும்? லேட்டாக வந்து புதுப்பிக்குமா? அப்போ என்னாகும்? WBC ரொம்ப கம்மியாயிருமா? செக் பண்ணி பார்த்தா 100, 200 இருக்கும், 500 இருக்கும், 1000 இருக்குமா? இதுக்கு பேர் ரத்த புற்றுநோய் சொல்கிறாங்க, பிளட் கேன்சர். இந்த 13 நாளுங்கிறது மறந்து 13 செகண்ட் மாறினா என்னாகும்? சீக்கிரம் போய் புதுப்பிச்சுட்டே இருக்குமா? WBC 1 லட்சத்துக்கு போயிருமா? அதுவும் நோய் தானே. அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும். அந்த அறிவு அந்த டேட்டை விட முன்ன பின்ன போனால், இப்போ எலும்பு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நாளில் எலும்பு தன்னை புதுப்பிக்கணும். அந்த குறிப்பிட்ட நாளில் புதுப்பிக்காமல் லேட்டாக புதுப்பிச்சா அழுகி போகும், சீக்கிரம் புதுப்பிச்சா வீங்கி போகும். கேன்சரில் 2 வகை, ஒன்று அழுகும், இல்லை வீங்கும். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அந்த உறுப்பு தன்னை ரீகண்டிஷன் பண்ணுற டேட்டு மறந்து போச்சுன்னு அர்த்தம். கண்ணு தன்னை புதுப்பிக்கிற டேட்டை மறந்து போனால் கண்ணில் கேன்சர். நுரையீரல் தன்னை புதுப்பிக்கிற டேட்டு மறந்து போனால் நுரையீரல் கேன்சர். புரிஞ்சுங்களா? அப்போ உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் குறிப்பிட்ட நாள் தன்னை புதுப்பிச்சுட்டு இருக்கா. அந்த டேட் மறந்து போனால் கேன்சர். அப்படிலாம் பரவாது. அறிவு கெட்டு போச்சு, அவ்வளோதான். எப்பப்பெல்லாம் எந்த உறுப்பு அறிவு கெட்டு போயிடும், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? கேன்சர் எய்ட்ஸ் புரிஞ்சதில்லை. ஆனால் கேன்சர் எய்ட்ஸுக்கான சரியான விளக்கம் இது வரைக்கும் எந்த டிவிடிலையும், எந்த இன்டர்நெட்லேயும், எந்த டாக்டருக்கும் தெரியாது. எல்லாரும் எழுதி வச்சுருக்காங்க, கேன்சர் எய்ட்ஸுக்கு இதுவரை காரணம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. நான் கண்டுபிடிச்சாச்சு, சொல்லட்டுங்களா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிற சக்கரை, பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ கேன்சர் எய்ட்ஸுக்கு முதல் படி. ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லி தப்பான மருத்துவம் பார்த்தீங்கன்னா 2வது படி. ரத்த சோகம் வந்துருச்சுன்னு உட்காந்துட்டு தப்பான மருத்துவம் பார்த்தீங்கன்னா 3வது படி. அதுக்கப்புறம் டைரெக்டாக கேன்சர் எய்ட்ஸ் வந்துடும். ஒன்று மனசு கெட்டு போய் சைக்காட்டிக் டிசீஸ் வரும், இல்லை அறிவு கெட்டு போய் கேன்சர் எய்ட்ஸ் வந்துடும். ஆக மொத்தம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இப்போ இருக்கிற தப்பான வைத்தியம்தான் கேன்சர் எய்ட்ஸுக்கு அடிப்படை காரணம். எழுதி வைப்பாங்களா? நாங்கள் தாங்க காரணம் எழுதி வைக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இன்னும் கண்டுபிடிக்கல, எழுதி வச்சுட்டாங்க. நாம் என்ன பண்ண உட்காந்துட்டு பெரிய சயின்டிஸ்ட்டே கண்டுபிடிக்கலையாமா? யார் சயின்டிஸ்ட்டு? ஒரு நோயை கூட குணப்படுத்த முடியாத சயின்டிஸ்டாக நோய் குணப்படுத்தணுமா? சயின்ஸ் வளர்ந்து சொல்கிறாங்கல்ல. சயின்ஸ் வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகணும்? நோய் கம்மியாக தானே போகணும். ஏன் அதிகமாகுது? நோயை அதிகமற்றுக்கு சயின்ஸை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்கள். அதனால் கடைசி என்ன சொல்ல வரோம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் இது 5 தான் காரணம். இனிமேல் இங்கே வந்த அத்தனை பேர்த்தில் எல்லாருமே இப்போ பாதி டாக்டர் ஆகிட்டீங்க. இனிமேல் தைரியமாக யார் எந்த நோய் பற்றி பேர் சொன்னாலும் தைரியமாக சொல்லுங்கள், சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள். முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம் யாராவது கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள். முடியல காரணம் கிடையாது. முடிக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சு, ரத்தத்தின் அளவு கம்மியாக போச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவு கெட்டு சொல்லலாமா?
கண்ணு சம்மந்தப்பட்ட நோய்க்கு என்ன காரணம்? இதே 5 தான். புரிஞ்சுங்களா? அப்போது உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்கு இனிமேல் யார் கேட்டாலும் தைரியமாக நம்ம காரணம் சொல்ல முடியும். இது 5 தான் காரணம், இதை தவிர காரணமே கிடையாது. யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அப்போது முடி கொட்டதுலேருந்து கண்ணு சம்மந்தப்பட்ட, காது சம்மந்தப்பட்ட, மூக்கு சம்மந்தப்பட்ட, பல்லு சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட, உதடு சம்மந்தப்பட்ட, உணவு குழாய் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் என்ன காரணம்? இந்த உறுப்பு காரணம் இல்லை, 5 தான் காரணம். தோல் சம்மந்தப்பட்ட சொரியாசிஸ், எக்ஸிமா, ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்கும் தோல் காரணம் இல்லை, 5 தான் காரணம். இருதய சம்மந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, வால் விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, ஓட்டம் விழுந்துருச்சு, பிபி எல்லாத்துக்கும் இது 5 தான் காரணம், இருதயம் காரணம் இல்லை. நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஆஸ்மா, வீசி, நெஞ்சு சளி 5 தான் காரணம், நுரையீரல் காரணம் இல்லை. வயிறு சம்மந்தப்பட்ட அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாத்துக்கும் வயிறு காரணம் இல்லை, 5 தான் காரணம். கிட்னியில் கல் இருக்குது, மூத்திரப்பையில் கல் இருக்குது, கருப்பையில் கட்டி இருக்குது, லிவரில் பிரச்சனை வந்துருச்சு, ஜாண்டிஸ் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் 5 தான் காரணம். அந்த உறுப்புகள் காரணம் கிடையாது. ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, பெண்களுக்கு உண்டான எல்லா மாதவிடாய் சம்மந்த பிரச்சனைக்கும் இது 5 தான் காரணம், அங்கே காரணம் இல்லை. பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க குழந்தையின்மைங்கிறதுக்கு ஏதோ தனி டாக்டர் போய் பார்க்கணும். நான் கேட்குறேன், கண்ணு காது மூக்குக்கு இதே ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னா அதுக்கு மட்டும் வேறு ட்ரீட்மெண்ட் வருமா? அதுக்கு இதே தான். குழந்தையின்மைன்னு என்னென்னா இந்த ஐயாவுக்கு 5 என்னமோ ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவுக்கு 5 என்னமோ ஒன்றும் இல்லை. 2 பேரும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி 5 ஒழுங்காக வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா? ஆட்டோமேட்டிக்காக மென்சஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? அதனால் கடைசி என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான். மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தொடை வலிக்குது, கெண்டைக்கால் வலிக்குது, கணுக்கால் வலிக்குது, பாதம் எரியுது, குத்துது, குடையுது, வலிக்குது, இந்த மாதிரி தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸு, தொத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, ஞாபக மறதி, யானைக்கால் நோய், சொரியாசிஸ், வெரிகோஸ்பைன், இந்த மாதிரி நிறைய நோய் இருக்குது. இது லிஸ்ட்டு போட்டால் 2 மணி நேரம் பேசணும். 2000 நோய் இருக்குது. எல்லா நோய்க்கும் இது 5 தான் காரணம். பல பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. நான் ஏன் தெரியுமா ஒரு லிஸ்ட்டு சொல்லிட்டு ஒரு உற்பத்தி பேசி சொல்லிட்டு வரேன், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியது தானே? எல்லா நோய்க்கு இதுதான் காரணம், அடுத்து பாயிண்ட் போயிட வேண்டியது தானே? ஏன் போகாமல் ஒவ்வொரு உறுப்பையும் நின்று நோயில் பேர் சொல்லிட்டு வரேன்னா எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கே நம்ம நோய் பேர் சொல்லவே இல்லையே, சொல்லிட்டாங்க, இனிமேல் ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஒரு சந்தோஷம், நம்ம நோயோட பேர் சொல்லணும். பல பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னும் நம்ம நோய் பேர் சொல்லவே இல்லை. கடைசியாக வந்து என்ன கேளுங்க, அதுக்கு 5 காரணம் தான் சொல்லுவேன். அதனால் யார் எந்த நோய் இருந்தாலும் முதல்ல நோய்க்கு பேர் வைக்கிறத விட்டுட்டு குணப்படுத்த ட்ரை பண்ணுங்க. நாகேஸ்வர படத்தை சொல்லுவார், ஒரு பையன் சொல்லுவான், என்னோட நாய் டைகர் செத்து போச்சு. அப்படியா, ஏன் சாப்பாடு போடல அப்படிமா? அதுக்கு என்ன நாகேஷ் சொல்லுவார், டைகர்னு பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பார். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நோய்க்கு பேர் வைக்கிறாங்க, குணப்படுத்துறது இல்லை. கழுத்து வலின்னா புரியுதா? உங்களுக்கு புரியக்கூடாது என்ன பண்ணுவாங்க, சர்வைக்கல் ஸ்பேண்டோட்டிஸ்பாங்க, ஒன்றும் புரியாது. கழுத்து வலி புரியுது இல்லையா? சிம்பிளாக இருக்குல்ல. அஜீரண கோளாறுனா புரியுது இல்லை? இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் அப்படிம்பாங்க, ஒன்றும் ஐபிஎஸ்பாங்க, ஒன்றும் புரியாது. சாப்பிட்டு ஜீரணமாகாது, அவ்வளோதான். இப்படி என்ன பண்ணுறாங்க, எல்லா நோய்க்கும் புதுசாக ஒரு பேர் வச்சுருவாங்க. பொள்ளாச்சியில் ஒருத்தர் அப்படி தான் மீட்டிங் நடக்கும்போது ஒருத்தர் வந்தார், ஐபிஎஸ் நோயை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டார். எனக்கு அப்போ தெரியாது, 5 வருஷத்துக்கு முன்னால். எனக்கு ஐபிஎஸ்னால் என்னங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது கூட தெரியாத அவங்ககிட்ட நான் ஏன் ட்ரீட்மெண்ட் போய் திரும்பி போனார். இங்கே வாங்க, ஏன் போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, ஐபிஎஸ் உனக்கு என்னன்னே தெரியலையே, அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு கேட்டார். எனக்கு நோயோட பேர் தெரியலீங்க, நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா குணமாகும் அப்படின்னு. அந்த நோய் என்ன காரணம்னு சொன்ன தெரியல. உட்கார வச்சுட்டு குருநாதருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, இது என்ன நோயின்னு. அவர் சொன்னார், அஜீரண கோளாறு தான் அப்படி சொல்கிறாங்கன்னு. பல பேர் சொல்கிறாங்க, எனக்கு பல பேர்த்துக்கு பல நோய்க்கு பேர் தெரியலன்னா ஏன் புதுசாக வச்சுக்கிறீங்க? நீங்கள் புதுசாக நோய்க்கு பேர் வச்சுட்டு போவீங்க. ட்ரீட்மெண்ட் இவ்வளோதான். 10 இருக்கிறகிட்ட போயிட்டு மட்டை பந்து விளையாட தெரியுமான்னு கேளுங்க, அது தெரியாது பாரு. அதுக்காக கிரிக்கெட் தெரியாது அவருக்கு, லாங்குவேஜ் தான் வேறு. இது ஒன்று கருத்தம் புரிஞ்சா போதும். அதனால் புது நோய்க்கு பேர் வச்சுட்டு சுற்றாதீங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்க, புது நோய்க்கு பேர் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை விட்டுட்டு நோயை குணப்படுத்துறதுக்கு வாங்க, இவ்வளோதான். இல்லைங்க, இது 5 தான் நோயை குணப்படுத்தணும் நம்ப முடியலன்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆஸ்பத்திரி போய் அட்மிட் பண்ணுறீங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க, சார் ஓடி போய் 4 பாட்டில் ஓ பாசிட்டிவ் வாங்கிட்டு வாங்க சொல்கிறாங்களா? அப்போ இந்த 5 காரணத்தில் ரத்தத்தின் அளவு கம்மியாக போச்சுன்னு ஒரு நோய் இருக்கா சொன்னா? அப்போ அந்த 4 பாட்டில் கொடுத்தா ரத்தம்லாம் சரியாக போச்சா? என்னைக்காவது ஆஸ்பத்திரியில் சார் ஓடி போய் 4 பாட்டில் மனசு வாங்கிட்டு வாங்க, இவருக்கு மனசு லீக் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? மனசு ஏற்கனவே இருக்குது. இல்லை அறிவு வாங்கிட்டு சொல்ல முடியுமா? அறிவு ஏற்கனவே இருக்குது, மனசு ஏற்கனவே இருக்குது. வேணா கொஞ்சம் மனசை கெடுத்துடுவாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னு கெடுத்து விட்ருவாங்க. மனசு ஏற்கனவே இருக்குது, அறிவு ஏற்கனவே இருக்குது. 4 பால் ரத்தம் கொடுத்தாச்சு, இன்னும் 2 பாயிண்ட் பாக்கி இருக்கா? ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கணுமா? இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்பா மாட்டுவாங்க. நீங்கள் எந்த டப்பா மாட்டாலும் குளுக்கோஸ் டப்பான்னு பேர் வச்சுக்குவீங்க. அது குளுக்கோஸ் டப்பா மட்டும் இல்லை, நிறைய சொல்யூஷன் இருக்குது.
அந்த டப்பா மாட்டி சொட்டு சொட்டு தண்ணி போகுமா? சொட்டு சொட்டா போகுதா? மூத்திரம் போறதுக்கு டியூப் போட்டிருக்காங்களா? வேற என்ன நடக்குது? ஒரு நாளைக்கு 4 ஊசி போடுறாங்களா? எங்க போறாங்க? ரத்தம் தானே போடுறாங்க. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இப்பதான் பிபி சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி எமர்ஜென்சியில தான் பிபி ஒழுங்கா இருக்கணும், சுகர் ஒழுங்கா இருக்கணும். ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சி இருக்கும்போது மட்டும்தான். ரோட்ல போகும்போது ரொம்ப செட் ஆகாது. இந்த மாதிரி எமர்ஜென்சியில் ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறதுக்கு பேர் தான் அந்த டப்பா மாட்டுறது. அதை மாட்டி அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா ஏதாவது ஒரு பொருள் கம்மியாக போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு. அப்போ கிட்னி மேலே டேமேஜ் ஆகிருக்கா, கணையம் கெட்டு போயிருக்கா யாருக்கும் தெரியாதில்ல. எமர்ஜென்சியில் தான் ரத்தத்தில் எல்லா பொருளும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லா செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. புரிஞ்சுங்களா? அப்போது அறிவு ஏற்கனவே இருக்குது, மனசு ஏற்கனவே இருக்குது. 4 பாட்டில் O பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக சொட்டு சொட்டு அனுப்பிச்சு மூத்திரம் வழியாக வெளியே போதில்ல. நல்ல பொருள் உள்ளே போயிட்டே இருக்குது, கெட்ட பொருள் மூத்திரம் வெளியே போயிட்டே இருக்குல்ல. 3 மாதம் படுத்துருந்தாரில்ல கோமால, எப்படி காப்பாற்றினாங்க? ரத்தத்தில் எல்லா பொருளும் சுத்த வைக்கிறது மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் செஞ்சிட்டோம்னா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. இப்படி பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் ஒன்று சேர்ந்து இந்த 5 தான் காரணங்கிறத கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லிட்டா எங்கே நம்ம நல்லா போயிருமோன்னு சொல்லி ரகசியமாக வச்சுக்கிட்டு அதை மருந்து மாத்திரைங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமே நடந்துட்டுருக்கு. அது எப்போ நமக்கு புரியுதோ நம்ம நோயை நாமளே குணப்படுத்திக்கலாம். ஒன்று கேட்குறேன், மூட்டு வலின்னு ஆஸ்பத்திரி போகிறீங்களே, கையில் ஊசி போடுறாங்களே, யாராவது கேட்டிங்களா சார் மூட்டுக்கும் கைக்கும் என்ன சம்பந்தம், அங்கேயே ஊசி போட்டீங்கன்னு கேட்டிங்களா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ மூட்டு சம்மந்தப்பட்ட நோயா இல்லை கை சம்மந்தப்பட்ட நோயா? மூட்டு வலின்னா என்னென்னா, மூட்டில் இருக்கிற செல்லுக்கு சாப்பிட்றதுக்கு சில பொருள் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சு. இந்த மூட்டு அழுகுது, எனக்கு அந்த பொருள், அந்த அழுகாட்சிக்கு பேர் தான் மூட்டு வலி. அந்த பொருள் என்னன்னு கண்டுபிடிச்சி இன்ஜெக்ஷன் வழியாக கையில் இருக்கிற ரத்தத்தில் அனுப்பிச்சா அந்த பொருள் சுற்றிக்கிட்டு மூட்டுக்கிட்ட போகும்போது மூட்டு எடுத்து சாப்பிட்டு தன்னை குணப்படுத்திக்குது. இப்போ சொல்லுங்கள், மூட்டு வலிக்கு மூட்டில் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களா, ரத்தத்தில் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களா? கண்ணில் நோய் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்களே, குப்பரை படுக்க வச்சு இந்த இடத்துல ஊசி குத்துறாங்களே, யாராவது கேட்டிங்களா சார் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்களா? அங்கே எதுக்கு ஊசி குத்திட்டு வரீங்க? அங்கே குத்துன ஊசியில் இருக்கிற பொருள் ரத்தம் வழியாக சுற்றிட்டு கண்ணுக்கிட்ட போது கண்ணு குணப்படுத்திக்குதா? அப்போ இது கண்ணு சம்மந்தப்பட்ட நோயா, ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயா? காதில் நோய் வந்தால் வாயில் மாத்திரை சாப்பிட்றீங்களே, வாயில் சாப்பிட்ற மாத்திரை உள்ளே போய் ஜீரணமாய் ரத்தத்தில் கலந்து அது காதுகிட்ட போய் காது குணப்படுத்திடுதா? அப்போது வாயில் சாப்பிட்ற மாத்திரைக்கும் காதுக்கு என்ன சம்மந்தம்? அது ரத்தம் சம்மந்தம். அப்போ ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஊசி மருந்து மாத்திரை மூலமாக குணப்படுத்த முடியும் நம்புகிற எல்லா நோய்களும் உறுப்பு சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. நான் சொல்கிறேன் இந்த 5 சம்மந்தப்பட்ட நோய் தான். எமர்ஜென்சியில் மட்டும்தான் உறுப்புகளை ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ஆப்ரேஷன் எமர்ஜென்சி, அது மட்டும்தான். மற்றபடி எல்லாம் ரத்தம் தான். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துகிற ஒரே மருந்து என்ன தெரியுமா? சுத்தமான எல்லா பொருளும் நல்ல பொருளாக தேவையான அளவு இருக்கிற ரத்தம், அவ்வளோதாங்க. அதாவது 5 காரணம் சொன்ன இல்லைங்களா? 5 காரணம் கிடையாது, ஒரே ஒரு காரணம் சொல்லட்டுங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே ஒரு காரணம் தான், ரத்தம் கெட்டு போகிறது மட்டும்தான் நோய். ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது தான் மருத்துவம். ரத்தம் எப்போ கெட்டு போச்சோ, ஹோமியோபதி, அலோபதி, இந்த சித்த வைத்தியம், இந்த மாதிரி மூலிகை வைத்தியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மருந்தை கொடுத்து அந்த கெட்டுப்போன பொருள் இல்லாத பொருளை அங்கே வைக்கிறாங்க. ஸோ ஓகே, இல்லைன்னு சொல்ல, அந்த பொருள் தீர்ற வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த பொருள் தீர்ந்து போச்சு மறுபடியும் வலிக்கும். ஒரே மாத்திரை ஒரே மருந்துக்கு ஏன் அடிமையாக இருக்கிறீங்கன்னா, அந்த பொருள் ரத்தத்தில் போய் கலக்குது. அந்த மாத்திரை மூலமாக கிடைக்கிற பொருள் தீர்ற வரைக்கும் வலிக்காது, தீர்ந்து போனால் வலிக்கும். அது 10 நாள் 30 நாள், அது டோஸை பொறுத்து இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போய் இல்லாமல் போனால் இயற்கையாக நாம் சரி பண்ணிட்டோம்னா நிரந்தர தீர்வா? அப்போ மருந்து மாத்திரைங்கிறது ஒரு டெம்பரவரி தீர்வு, எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாமே தவிர வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. இந்த யோகாக்கெல்லாம் போகிறீங்கள, யோகாவெல்லாம் நோய் குணப்படுத்துறது இல்லை. நீங்கள் போய் 1 மணி நேரம் யோகா பண்ணிட்டு வந்துட்டு ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா யோகா என்ன பண்ணுது? இட்லியை சுத்தமாக ரத்தமாக மாற்றி நோய் குணப்படுத்தி கொடுத்துருது. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். சைடு எஃபெக்ட் இருக்கா? அக்குபஞ்சர்லாம் நோய் குணப்படுத்துறது இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி தொட்டால் நோய் குணமாகாது. அக்குபஞ்சர் என்ன பண்ணுவாங்க? நாடி பார்ப்பாங்க. எந்த நாடி ஒழுங்காக துடிக்கலையோ, அந்த உறுப்பு ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்லி அந்த உறுப்பை எந்திரிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் டச் பண்ணுவாங்க. அக்குபஞ்சர் போயிட்டு வீட்டில் வந்து ஒரு பொங்கல் சாப்பிட்டா இந்த பொங்கலை ரத்தமாக மாற்றி அக்குபஞ்சர் குணப்படுத்துது. பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், இந்த மாதிரி மருந்து இல்லாத மருத்துவமெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இயற்கையாக அந்த பொருளை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இது சைடு எஃபெக்ட் இல்லாதது. மருந்து கொடுக்குற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? அந்த செயற்கையாக சப்ளை பண்ணுறாங்க.
ஸோ எது எப்போ போகணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. மருந்து கொடுக்குற எந்த இதுக்கு போனாலும் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வரும், அது டெம்பரவரி. மருந்து இல்லாத ஒரு சிகிச்சைக்கு போனீங்கன்னா அதுவும் டெம்பரவரி தான், ஆனால் சைடு எஃபெக்ட் இல்லை. இப்படி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் அக்குபஞ்சர்லேயும் நோய் குணமாகுது, யோகாலையும் குணமாகுது, அலோபதியில் எல்லாத்தையும் குணமாகுது இல்லை, ஏன் குணமாகுது? எல்லாரும் என்ன பண்ணுறாங்க புரிச்சுக்குங்க, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. உலகத்தில் வர ஒரே நோய்க்கு பேர் ரத்தம் கெட்டு போச்சு. இனிமேல் யாருக்காவது நோய் வந்தால் தயவு செய்து பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, ஃபைல் வச்சுக்கிட்டு எல்லாம் குப்பையில் போடுங்க. ஒரே வார்த்தை, உங்கள் ரத்தம் கெட்டு போச்சு, முடிஞ்சு போச்சா? ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எப்படி கற்றுக்கிட்டா போதுமா? ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு செய்யறதுக்கு டெக்னிக்கே கிடையாதுங்க. என்னங்க காலிலேருந்து உட்காந்துருக்கிறேன் கஷ்டப்பட்டு இப்போ இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு உலகத்தில் டெக்னிக் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ரத்தம் இயற்கையாகவே சுத்தமாக தான் இருக்குது, நாம் கெடுத்துட்டு இருக்கோம். நான் என்னென்னமெல்லாம் செஞ்சால் கெடுக்குன்னு சொல்லிடுவேன், அதை செய்யாமல் இருந்தால் போது நல்லா இருக்காது. ஸோ ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்குலாம் பெருசாக ஒன்றும் வித்தையெல்லாம் கிடையாது, கெடுக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டா போதும். அது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்குது, அது ஒரு நீரை சுரக்குது, அந்த நீர் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்தி சொன்னேன் இல்லைங்களா? அந்த நீருக்கு பேர் தான் சுத்தமான எல்லா பொருளும் நல்ல பொருளாக தேவையான அளவு இருக்கிற ரத்தம். நான் குணப்படுத்துறேன்னு சொல்ல, நான் ஒன்றும் லேகியம் மிக்க வரல, இந்த லேகியம் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, மருந்து மாத்திரம் ஒன்றும் கிடையாது. உங்களை ஒன்றும் சொல்ல, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லா பொருளும் நல்ல பொருளாக சுத்தமான ரத்தமாக இருந்துச்சுன்னா அந்த ரத்தம் உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து. ரத்தம் தான் எல்லா நோய்க்கும் மருந்து, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ மூட்டு வலியை என்ன செஞ்சால் குணமாகும்னு கேட்குறீங்க. நான் கேட்குறேன், மூட்டு வலிச்சா மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்குது, 4 நாள் மறுபடியும் மூட்டு வலிக்குதா? ஏன்? அப்போ அந்த மாத்திரை மூலமாக உள்ள போன பொருள் இருக்கிற வரைக்கும் வலிக்கல, தீந்து போன வலிக்குதா? அப்போ இயற்கையாக அந்த பொருளை வச்சுட்டோம்னா வலிக்காதல்ல? இயற்கை என்ன பொருள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, 50 வயசு வரைக்கும் மூட்டு வலி இல்லை 50 வயசு வரைக்கும் மூட்டு வலி இல்லாமல் இருந்தனால 50 வயசு வரைக்கும் இந்த மூட்டு வலிக்கு மருந்து கொடுத்தது யாருன்னு கேட்டால், 50 வயசு வரைக்கும் இட்லி தோசையை ஒழுங்காக சாப்பிட்டு இருந்தீங்க, மூட்டு வலிக்கு மருந்தாக செயல்பட்டு இருந்துச்சு. இப்போ ஒழுங்காக சாப்பிடல, மூட்டு வலி வந்துருச்சு, மறுபடியும் அதே இட்லி தோசையை ஒழுங்காக சாப்பிட்டா ஏன் மூட்டு வலி குணமாகாது? எப்போ ஒரு நோய் 40 வயசு 50 வயசில் வருதோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40 வயசு வரைக்கும் ஏன் இந்த நோய் வரல? அப்படின்னு மருந்து மாத்திரை சாப்பிடல, அப்போ ஏதோ நல்ல பழக்கம் வச்சுருந்தீங்கல்ல, அந்த நல்ல பழக்கத்தை திரும்பி கொண்டு வந்தால் அந்த நோய் குணம் ஆகணும். இதான் சயின்ஸ். அதனால் உலகத்தில் எந்த நோய்க்கும் எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை, தான் ஸ்டேட்மெண்ட். தேவையில்லை. ரத்தம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துகிற மருந்தாக இருந்ததுன்னா அந்த ரத்தத்தை ஊற வைக்கிற எல்லா பொருளும் மருந்தாக இருக்கணும். அப்போ இனிமேல் யாராவது புரிஞ்சுங்களா, உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து என்ன? ரத்தம். அப்போ எதை சாப்பிட்டா ரத்தமாக மாறுமோ அதான மருந்து. இனிமேல் யாராவது மூட்டு வலிக்கு என்ன மருந்து என்ன கேளுங்க, டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக நான் சொல்லுவேன், இட்லியை ஒழுங்காக சாப்பிட்டு ரத்தமாக மாத்திர. எனக்கு டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா இட்லி தான் மூட்டு வலியை குணப்படுத்துகிற மருந்து. கண்ணு சம்மந்தப்பட்ட நோய்க்கு என்ன மருந்து? பொங்கல். தைரியமாக சொல்லுவேன் நான், என்ன யாரும் ஒன்றும் டெக்னிக்காக ஒன்றும் பண்ண முடியாது. கேன்சர் எய்ட்ஸுக்கு என்ன மருந்து கேளுங்க, சொல்கிறேன், கொத்து புரோட்டாவை ரத்தமாக மாத்திரைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நான் ஏன் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கணும்? கொத்து புரோட்டா ரத்தமாக மாற்றி நோய் குணப்படுத்திட்டு போயிட மாட்டேன். புரிஞ்சுங்க? அப்போது எந்த பொருளை சாப்பிட்டா ரத்தமாக மாறுமோ அந்த எல்லா பொருளும் மருந்து, எந்த பொருளை சாப்பிட்டா ரத்தமாக மாறாதோ அதெல்லாம் ஃபுட் சப்ளிமெண்ட். எமர்ஜென்சியில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மருந்து மாத்திரையை மட்டும் சாப்பிட்டு 4 நாள் உயிரோடு இருப்பீங்களா? ஆனால் வெறும் போண்டா மட்டும் சாப்பிட்டு 4 நாள் உயிரோடு இருக்கலாமா? போண்டா உலகத்தில் இருக்க எல்லா நோயும் குணப்படுத்துகிற மருந்து, தைரியமாக சொல்ல முடியும் என்னால். அவ்வளோதான், சிம்பிள். சும்மா தமாசாலாம் சொல்ல, சீரியஸ் சொல்கிறேங்க. உணவு தான் மருந்து. வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சு 10 வருஷம் நீங்கள் உயிரோட இருக்க முடியாது. அப்போ கஞ்சி உலகத்தில் எல்லா நோயும் குணப்படுத்த அர்த்தம். அப்போ நான் வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சு 10 வருஷம் எந்த நோயும் இல்லாமல் உயிர் வாழ்ந்து காமிச்சிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் கஞ்சி மருந்து யாரும் டிக்ளேர் பண்ண முடியாது. எனக்கு எந்த நோய் வரல இல்லை 10 வருஷம். அப்போ எல்லா உறுப்புக்கும் மருந்தை செயல்படுச்சல. புரிஞ்சுக்கங்க, கஞ்சியே உலகத்துக்கு எல்லா நோயும் குணப்படுத்துகிற மருந்தாக இருந்தால் என்ன சாப்பிட்ருக்கிறோம்? இட்லி தோசை பொங்கல் எவ்வளோ நல்லா தானே சாப்பிட்ருக்கோம். புரிஞ்சுக்குங்க, எந்த உணவு வாய்க்குள்ளே போய் ரத்தமாக மாறுதோ அந்த உணவால் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். வெறும் வாழைப்பழம் மட்டுமே 3 நேரம் சாப்பிட்டு எந்த நோயும் இல்லாமல் இருக்கலாங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னா
வாழைப்பழம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துகிற மருந்து. அதாவது ஒரு மிஷினில் இட்லி தோசை பொங்கல்லாம் போட்டால் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அடித்தா ரத்தம் வருமா? ரத்தம் வேணும்னு என்ன பண்ணுறாங்க? டொனேஷன் தானே வாங்குறாங்க அடுத்த உடம்புல இருந்து. உலகத்தில் இது வரைக்கும் ரத்தம் யாருமே கண்டுபிடிக்கல, அது உடம்பு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நான் கேட்குறேன், இட்லி தோசை பொங்கலை போட்டால் ரத்தமாகவே மாற்ற தெரியாத அறிவுகட்ட சயின்டிஸ்டில் கண்டுபிடிச்சி இந்த போய் கேவலம் போய் இந்த மருந்து மாத்திரைய இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டா ரத்தமாகவே மாத்திரை என்னுடைய உடம்புங்கிற இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு அதை கண்டுபிடிக்க மாட்டார்னு சொன்னால் நான் உட்காந்து கேட்டா இருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இட்லி தோசை பொங்கல் ரத்தமாகவே மாத்திரை என் உடம்பு ஏன் முதல்ல மருந்து மாத்திரை தேவையில்லை, அப்புறம் மருந்து மாத்திரை வேண்டியது இருக்கு. எப்போ ரத்தம் ஊறிச்சோ மருந்து மாத்திரை தேவையில்லை. ஸோ உலகத்தில் எந்த நோய்க்கும் மருந்து மாத்திரை தேவையில்லை, அதான் உண்மை. ரத்தம் தான் மருந்து. எப்போ ரத்தம் ஊறிடுச்சோ முடிஞ்சு போச்சு வேலை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. 5 காரணம் சொன்னோம் இல்லையா? இது 2 மட்டும் நம்மகிட்ட இருக்கு. ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ரத்தம் ஊறுறது உடம்போட வேலை. உறுப்புகளை குணப்படுத்துறது உடம்போட வேலை. நோய்களை குணப்படுத்துறது உடம்போட வேலை. மனசை சரி பண்ணுறது உடம்போட வேலை. அறிவை கொடுத்து கேன்சரை குணப்படுத்துறது உடம்புடைய கடமை. நம்மகிட்ட இதெல்லாம் கிடையாது. 2 நம்மகிட்ட இருக்கு. நாம செய்ய வேண்டியது ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக தேவையான சுத்த வைக்கணும் நம்ம விட்டு இருக்கு. அதை மட்டும் செஞ்சால் மற்ற எல்லா வேலையும் சரி பண்ணி கேன்சர் எய்ட்ஸை கூட உடம்பு குணப்படுத்தி கொடுக்குது. அப்போ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாமா? மொத்தம் ரத்தத்தில் எத்தனை பொருள் இருக்குன்னு தெரியுமா? 5 பொருள் தாங்க இருக்கு. பல பேர் சொல்லுவாங்க உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. உணவை மட்டும் ஒழுங்காக சாப்பிடுங்க, நோயெல்லாம் குணமாகா தெரியுமா? உணவை மட்டும் ஒழுங்காக சாப்பிட்டு மூச்சு காற்றை அடைச்சி வைக்க மயக்கம் போட்டுருவீங்களா? அப்போது காற்றும் மருந்து தானே. சரி, 4 நாள் தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க, என்ன ஆகுது? மயக்கம் போட்டுருவீங்களா? இப்போ தண்ணி மருந்தாக வேலை செய்தல உடம்புல. 4 நாள் தூங்காமல் இருந்து பாருங்க, மென்டல் ஆயிடுவோம். அப்போ தூக்கம் என்னமோ உடம்பு கொடுக்குதில்ல. கையை காலை ஆட்டாமல் உழைக்காமல் இருந்து பாருங்க, உடம்பெல்லாம் புண்ணு வந்துடும். அப்போ உழைப்பு ஒரு மருந்து தானே. அதாவது சாப்பாடு மட்டும் ரத்தமாக மாறுறது கிடையாது. சாப்பாடு என்ன பண்ணுது? சில பொருட்களை ரத்தத்தில் கலக்குது. ஓகேங்களா? குடிக்கிற தண்ணி சில பொருள் ரத்தத்தில் கலக்குது. இழுக்கிற மூச்சுக்காத்து மூலமா சில பொருள் ரத்தத்தில் கலக்குது. 3 பொருள் ஆச்சா? தூங்குற தூக்கத்து மூலமா ஆகாயம் அப்படிங்கிற காலி இடம், எம்டி ஸ்பேஸ் கலக்குது. இங்க பாருங்க, 100 பேர் உட்காந்துருக்கீங்க. இதே ஹாலில் 10,000 பேர் உட்கார முடியுமா? ஏன் முடியாது? ஒருத்தருக்கு கேப் இருக்கணுமா? அப்போ ரத்தத்தில் ஒரு பொருள் மூவ் ஆகணும்னா கேப் வேணுமா? கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் வச்சா தெரியும். இரும்புக்குள்ளேயும் கேப் இருக்குது. கேப் கம்மியாக இருக்கு, அவ்வளோதான். அப்போது எல்லா பொருளையும் கேப் இருக்கும், காலி இடம் இருக்கும். இந்த காலி இடத்துடைய தன்மையை பொறுத்து ஒரு வீரியம் இருக்கும். அப்போது தூக்கத்து மூலமாக ரத்தத்துக்கு காலி இடம் கிடைக்குது. உழைக்கிற உழைப்பு இருக்கு இல்லையா? கையை காலை ஆட்டுறோம், வாக்கிங் போகிறோம், யோகா பண்ணுறோம். உழைச்சி பாருங்க, உடம்பு வேலை கொடுத்து பாருங்க, உடம்பு ஹீட் ஆகுதா? உழைச்சா உடம்பு ஹீட் வரும். ஹீட் ரத்தத்துக்கு போகுது. சின்ன குழந்தை ஏன் துருன்னு இருக்கு? ஏன் சும்மா இருக்க முடியல? ரத்தம் சூடாக இருக்கு. சொல்கிறாங்கல்ல, சின்ன பையன் எள்ள ரத்தம், அதை திமிரா பேசுகிறான்னு சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு 80 வயசு ஆகி ரத்தம் சூடாக வச்சுக்கோங்க, யோகாலாம் பண்ணி. நீங்களும் திமிரா தான் பேசுவீங்க. ரத்தம் சூடு கம்மியாச்சு உட்காந்துட்டீங்க, அது உங்கள் பிரச்சனை. வயசெல்லாம் பிரச்சனை கிடையாது. சில பேர் பாருங்க 80 வயசு 90 வயசு இருக்கும், சுறுசுறுப்பு. ஏன்? ரத்தம் சூடாக இருக்கு, அவ்வளோதான். பாருங்க, நான்லாம் பாட்டு கேட்டால் அது மருத்துவ சம்மந்தப்பட்ட பாட்டு தான் கேட்பேன். ஆதன் படத்தில் ஒரு பாட்டு வரும், சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லைன்னு. அதுதான் ஞாபகம் வரும், வேற லைன் ஞாபகம் இருக்காது எனக்கு. இப்படி ரத்தம் சூடாக இருந்தால் வேகம் அதிகம், வீரி அதிகம். அப்போ சாப்பாட்டு மூலமா மண் சம்பந்தப்பட்ட பொருள் கலக்குது, குடிக்கிற தண்ணி மூலமா நீர் சம்பந்தப்பட்ட பொருள் கலக்குது, இழுக்கிற மூச்சுக்காத்து மூலமா காற்று சம்பந்தப்பட்ட பொருள் கலக்குது, தூங்குற தூக்கத்து மூலமா ஆகாய சம்பந்தப்பட்ட பொருள் கலக்குது, உழைக்கிற உழைப்பு மூலமா நெருப்பு கலக்குது. மொத்தம் என்ன கலந்துருச்சு? பஞ்சபூதம். ரத்தத்தில் பஞ்சபூதம் ஒழுங்கா இருந்தா நான் சொல்ற உலகத்தில் இருக்கிற எல்லா நோயை குணப்படுத்துற அற்புதமான மருந்துங்கிற ரத்தம் நம்ம உடம்புலயே ஊறி எல்லா நோயை குணப்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒழுங்கா சாப்பிட்றது எப்படி, ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது எப்படி, ஒழுங்கா மூச்சுக்காத்து இழுக்கிறது எப்படி, ஒழுங்கா தூங்குறது, ஒழுங்கா உழைக்கிறது, இந்த 5ஐயும் கற்றுக்கிட்டா போதும். என்னங்க சாப்பிட சொல்லித்தரீங்களா கேட்டால் சாப்பிட சொல்லித்தரல, ஒழுங்கா சாப்பிட சொல்லித்தரேன். 2க்கு வித்தியாசம் இருக்கு. நான் சொல்ல தெரியும் நாம் எப்படி சாப்பிட்ருக்கோன்னு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்? சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பை எப்படி சரி பண்ணுறது பாருங்க. எந்த மிஷினும் வாங்க வேண்டாம், ஒரு மருந்து மாத்திரம் வேண்டாம், இந்த 5ஐயும் சரி பண்ணால் போதும். இந்த 5ஐ எப்போ இன்னைக்கு சரி பண்ணீங்கன்னா
48 மணி நேரத்தில் ஒரு துளி ரத்தம் ஊறிடும். 120 நாளில் மொத்த ரத்தம் மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா நோயும் அதுவே குணப்படுத்தும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், முதல்ல சாப்பாடை எப்படி சாப்பிடணும்னு பார்க்க போகிறோம். சாப்பாடை எப்படி சாப்பிட்டா நல்ல பொருளாக கலக்கும். நீங்கள் நினைப்பீங்க நான் ரொம்ப நேரம் பேச போகிறேன், நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரே நிமிஷம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் டெக்னிக். என்ன வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ஒரே கண்டிஷன், பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடணும். முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றி உனின். உடம்புங்கிற யாக்கைக்கு மருந்து மாத்திரம் வேண்டாம். சாப்பிட்டது ஜீரணமாகி மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டா போதும். அதாவது பசின்னு என்னென்னா, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஒன்று சேர்ந்து ஹலோ இப்போ சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க, எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, நான் ரத்தமாக மாற்றி காட்டுறேன்னு சொல்கிற உடம்பு பேசுகிற பாஷைக்கு பேர் தான் பசி. நம்ம உடம்புக்கு ஒரே ஒரு நோய் வரும், பசி நோய் வரும். நோய் வந்தால் மட்டும்தான் உணவுங்கிறது மருந்தே கொடுக்கணும். ஆக்சுவலாக உணவுங்கிறது மருந்து. அப்போது யாரெல்லாம் பசி எடுத்தால் தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, நீங்கள் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க, கிளாஸ் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணால் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய் குணமாகுதுங்க. மற்ற எல்லாம் அதுவே சரி பண்ணிக்குது. எல்லாத்தினாலையும் முடியுமா? முடிச்ச பயன்படுத்துங்க, இல்லைன்னு சொல்ல. ஒருவேளை முடியாதவங்களுக்கு சில டெக்னிக் இருக்குது. அதாவது பசி எடுக்காமல் சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டா நல்ல பொருளாக மாற்றுறது 16 டெக்னிக் இருக்குது. அதை கற்றுக்க போகிறோம். அப்போது இந்த 16 டெக்னிக்கும் கற்றுக்கிட்டு பசியும் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். ஆக மொத்தம் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டு பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அது தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் மற்றதெல்லாம் அடிஷ்னல், எக்ஸ்ட்ரா. சரி, அதுதான் பசி எடுக்காமல் சாப்பிட்றது எப்படி கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு பசி இல்லாமல் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. பசி எடுத்து சாப்பிட்றது தான் முக்கியம். முதல் பாயிண்ட், சாப்பிட்ற சாப்பாட்டில் எச்சில் கலந்து சாப்பிட்டா அந்த உணவு ரத்தமாக மாறும். எச்சில் கலக்காத உணவு மலமாக மாறும், விஷமாக மாறும், கெட்ட சர்க்கரையாக மாறும், கெட்ட கால்சியம் மாறும். இல்லைங்க, நான் வாயில் போட்டு எச்சில் சேர்ந்தாங்க சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. யாரெல்லாம் வாயில் சாப்பாடை போட்டு பாருங்கள், இப்படி உதட்டை பிரித்து 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 மெல்றீங்களோ எச்சில் கலக்கிறது இல்லை, எல்லா நோயும் வரும். எப்படி சாப்பிடணும்? வாயில் சாப்பாடை போட்டால் உதட்டை மூடி சாப்பிடணும். பாருங்கள், உதட்டை மூடி மெல்றக்கும் உதட்டை பிரித்து மெல்றக்கும் என்ன வித்தியாசம்னா, சாப்பாடு ஒரு பந்து, எச்சில் ஒரு பந்து. உதட்டை பிரித்து சாப்பிடும்போது என்ன ஆகுது, நம்ம காற்றையும் சேர்த்து சாப்பிட்றோம். காற்று பந்து உள்ள போய் என்ன பண்ணுது, எச்சிலையும் சாப்பாட்டையும் சேர விடாமல் தடை விதிக்குது. எச்சில் கலக்காத உணவெல்லாம் விஷமாக மாறுதுன்னு சொல்லணும். வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும், எப்போ சாப்பிட்டாலும் வாயில் சாப்பாடை போட்டு உதட்டை மூடி மெல்லணும். அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, ரஷ்யா போன்ற நாடுகளில் சர்க்கரை நோய் ரொம்ப ரொம்ப கம்மி. தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் தான் அதிகம். ஏன் தெரியுமா? இந்த நாட்டில் யாருமே உதட்டை பிரித்து மென்று சாப்பிட்றதே கிடையாது. எல்லாம் உதட்டை மூடி தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி போய் இங்கிலீஷ் படம் பாருங்கள், ஏதாவது பழைய டிவிடி வச்சுருப்பீங்கள, எல்லா இங்கிலீஷ் படத்துலையும் சாப்பிட்ற சீன் காட்டுவாங்களா? எந்த இங்கிலீஷ் படத்துலையும் சாப்பிடும் பொழுது யாரும் உதட்டை பிரித்து மென்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா நோயும் வந்துருச்சு. இந்தியாவுக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா? சர்க்கரை நோயின் தலைநகரம், த கேபிட்டல் ஆஃப் சுகர் பேர் வாங்கிருச்சு. ஏன்னா அவ்வளோ சர்க்கரை நோய், எல்லாம் உதட்டை பிரித்து சாப்பிட்ருக்கோம். பிரிட்டிஷ் ஸ்கூலில் குழந்தைங்க உதட்டை பிரித்து சாப்பிட்டா ஸ்கூலில் ஃபைன் போடுறாங்க தெரியுமா? பார்த்தீங்களா? அப்போது இத்தனை வருஷமாக என்னென்னமெல்லாம் நம்ம பண்ண வச்சுருக்காங்க. சர்க்கரை நோய்க்கு இனிப்பு சாப்பிடாத சொல்கிறாங்கல்ல, ஏன் உதட்டை மூடி சாப்பிட்டு சொன்ன என்ன இருப்போம்? அப்போ யாரோ ஏமாத்துறாங்கன்னு புரியல. என்ன நல்ல பழக்கத்தை அங்கே மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நாமெல்லாம் என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸ்கூலில் ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஸ்கூலில் உதட்டை பிரித்து சாப்பிட்டா ஃபைன். ஏன்னா அதில் நல்லா இருக்கணுமாமா, நாம நாசமாக போகணுமாமா. ஏன் சொல்லித்தர வேண்டியதான். நீங்கள் தயவு செய்து இனிமேல் வடை, போண்டா, பஜ்ஜி யார் எதை கொடுத்தாலும் உதட்டை மட்டும் மூடி சாப்பிட்ருங்க, எல்லா நோயும் குணமாகுதுங்க. ஒரு சப்பாத்தி வாயில் போடுங்க, உதட்டை பிரித்து சாப்பிட்டு பாருங்கள், 40 முறை மெல்லுங்க, சப்பாத்தி அங்கே தான் கிடக்கும், சப்பாத்தி ஒன்றுமே ஆகாது. ஆனால் உதட்ட மூடி 4 முறை
மென்னு பாருங்க, சப்பாத்தி கூழ் மாதிரி மாதிரி உள்ளே போயிடும். அப்போது டைம் அதிகமாகாது, கம்மி தான் ஆகும். நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி சாப்பிட்டா லேட் ஆகும்னு. சீக்கிரம் சாப்பிட்ருவீங்க, ஏன்னா சீக்கிரமாக கூழ் மாதிரி ஆயிடுது. இங்கே பாருங்க, இது வரைக்கும் பேசினதை மறந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் கேட்குறத கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது உதட்ட மூடுற டெக்னிக்காக மட்டும் இருக்கட்டும், அதை ஒன்றை மட்டும் செஞ்சு பாருங்கள், பல வித்தியாசம் நடக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 2 நிமிஷம் டெக்னிக் சொல்லித்தரேன்னு, அது இதுதான். உதட்ட மூடி சாப்பிட்ற ஒரே டெக்னிக் பயன்படுத்தி உலகத்தில் எல்லா நோயும் குணப்படுத்தலாம். பாருங்கள், சக்கரை பிபிக்கு 10 வருஷம் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களே, உதட்ட மூடி சாப்பிடுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? அப்புறம் என்ன சயின்டிஸ்ட் என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க அவங்க உட்காந்துட்டு? என்ன இந்த மாதிரி சாப்பிட்டா என்னங்க தெரியுமா? தாடை 4 நாளைக்கு நல்லா வலிக்கும். ஏன் தெரியுமா? 50 வருஷமா இல்லாத புது பழக்கம், அப்படி தான் வலிக்கும். அப்புறம் போக போக சரியாக போயிடும். அந்த வலிக்கு போய் சாப்பிட முட்டுறாதீங்க. அடுத்த பாயிண்ட்டு, சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனித்து சாப்பிடணும், வித் அவேர்னஸ். சாப்பிடும்போது கவனம் சோத்துல மட்டும்தான் இருக்கணும். யாரெல்லாம் சாப்பிடும் பொழுது மூளைக்கு குடும்ப பிஸ்னஸ்ன்னு வேலை கொடுத்தா என்ன தெரியுமா? ஜீரண சுரப்பி சுரக்காது. அதாவது நம்ம மூளை எதை பற்றி யோசிக்குதோ அதுக்கான சுரப்பி தான் உடம்புக்குள்ளே சுரக்குமே தவிர ஜீரண சுரப்பி சுரக்காது. அப்படியா? நினச்சா சுரப்பி சுரக்குமா? ஆமாம், நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அதுக்கான சுரப்பி சுரக்கும். தெரியுங்களா? நினைப்புக்கு சுரப்பிக்கு சம்மந்தம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம், இப்போ இன்டர்வல் விட்டோம்ல 12 மணிக்கு, யூரின் போயிட்டு வந்தீங்கல்ல, இப்போ யாருக்காவது யூரின் வருதா? இல்லை. அது என்ன பாத்ரூமில் போனால் மட்டும் யூரின் வருது? சுவிட்ச் வச்சுருந்தீங்களா? நினச்சா யூரின் வந்துருச்சா? அப்போ நினச்சா யூரின் பிளேடர் ஓப்பன் ஆகுதா? நினச்சா சுரப்பி சுரக்குதா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஒரு கனவு காண்றீங்க, கனவுல ஒரு புலி துரத்துது, புதுன்னு ஓடுறீங்க, கனவுல வேகமாக ஓடுறீங்க, திடீர்னு முடிச்சு பாருங்க, நெஞ்செல்லாம் படபடக்கும், வேர்வையெல்லாம் வந்திருக்கும். டயர்டாக இருப்பீங்களா? ஓடுனீங்களா? கனவுல ஓடினா நேரில் இங்கேயே வேர்வை வருது. அப்போ ஓடுற மாதிரி நினச்சி பார்த்தா ஓரக்கண சுரப்பியில் சுரக்குதில்ல. அப்போ சாப்பிடும்போது சாப்பிட்ற மாதிரி நினச்சி பார்த்தா தான் ஜீரண சுரப்பி சுரக்கும். முடிஞ்சு போச்சு. ஒரு ஞானி சொல்லியிருக்கிறாரு, தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. ஐயா, உலகத்தில் இருக்கிற நோய்க்கெல்லாம் என்ன காரணம்? அவர் சொல்கிறாரு, சாப்பிடும் பொழுது யாரும் சாப்பிட்றதில்ல, அதுதான் காரணம். சாப்பிடுறது கவனத்தை சாப்பாடு வைக்கல, சிம்பிள். அடுத்தது கேட்குறாங்க, உலகத்தில் நோய்க்கெல்லாம் எப்படி குணப்படுத்துறது? சாப்பிடும் பொழுது சாப்பிட்டா நோயெல்லாம் குணமாயிரும். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. சாப்பிடும் பொழுது சாப்பிட்டா ஜீரண சுரப்பி சுரக்கும். சாப்பிடும் பொழுது மூளைக்கு வேறு வேலை கொடுத்தா ஜீரண சுரப்பி சுரக்கிறதில்ல. அது கெட்ட சக்கரை, கெட்ட கால்சியம் போய் எல்லா நோயும் உண்டு பண்ணிட்டு இருக்கு. அதனால் இனிமேல் என்ன பண்ணுங்க, சாப்பிடும் பொழுது 5 நிமிஷம் சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை பண்ணிட்டு, ஒரு பிரார்த்தனை பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு, அந்த சாப்பாட்டை ஒரு மரியாதை எடுத்து, இந்த சாப்பாடு தான் உடம்புக்குள்ளே போய் ரத்தமாக மாறி எல்லா செல்லுக்கும் நோயையும் குணப்படுத்துகிற மருந்தாகவும் செயல்படுது, எல்லா செல்லுக்கும் உணவாகவும் செயல்படுங்கிறத மரியாதை கொடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் நோய்கள் குணமாகும். சோத்துக்கு மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நோய்கள் குணமாகும். டாக்டருக்கு மரியாதை கொடுத்தா நோய் பெருசாகும். முடிவு பண்ணிக்கங்க யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு. தொலைச்சது சோத்துல, தேர்றது ஸ்கேன் ரிப்போர்ட்ல கிடைக்காது. தொலைச்ச இடத்துல தேர்னதான் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட், சாப்பாட்டத்துக்கு வாயில போட்டு ஒழுங்கா பல்ல வச்சு மெல்றதில்ல, குண்டு குண்டா முழுங்கிட வேண்டியது. யாரெல்லாம் குண்டு குண்டா முழுங்குறீங்களோ வயிறு வாய் இருந்தால் திட்டும். என்ன தெரியுமா திட்டும்? அறிவு இருக்கா? எங்கிட்ட என்ன பல்லா இருக்கு, நான் எப்படி ஜீரணம் பண்ணுறதுன்னு கேட்கும். கேள்விப்பட்டிருக்க வயிற்றுல பல்லு இருக்கா? இல்லை மிக்சி மாதிரி பிளேடு வச்சிருக்கா, கிருக்குன்னு அடிக்குதா? இல்லை கிரைண்டர் மாதிரி கல் வச்சிருக்கா? எப்படிங்க வயிறு ஜீரணம் பண்ணுது? வயிறுங்கிறது ஒரு டப்பா, இதுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் தான் ஜீரணம் பண்ணுது. சாப்பிடும்போது குழம்பு, ரசம், மோர், பாயசம், பீடா 5 ஐட்டம் ஜீரணம் பண்ணுறதுக்காக ஆசிட் சுரந்து வச்சுருக்கோம். நாம் குழம்பு சாப்பாடு சாப்பிட்றோமில்ல, மெல்லாமல் சாப்பிட்றோமில்ல, பல்லு செய்ய வேண்டிய வேலையை வயிறு செய்யணுமா? ஆசிட் பண்ணுமா? உண்மையிலே பார்த்தா நாம் சாப்பிட்ற முதல் 4 வாய் சாப்பாடு மட்டும்தான் ரத்தமாக மாறுது. ஏன்னா 4 வாய் சாப்பாடு குண்டு குண்டாக முழுங்கிடுவீங்க. இந்த ஆசிடுக்கு அந்த 4 வாய் சாப்பாடை ஜீரணம் பண்ணுறக்கே தீர்ந்து போயிடும். 4 வாய் சாப்பாடு ரத்தமாக மாறிடுச்சா? இப்போ ஆசிட் தீர்ந்து போச்சா? அதுக்கப்புறம் 36 வாய் சாப்பாடு சாப்பிட்றோமில்ல, அது உள்ளே போய் தொப்பையாக மாறும், உடம்பு கொண்டாகும். ஆசிட் இருக்கும் பொழுது சாப்பிட்டா ஜீரணம், ஆசிட் இல்லாதப்ப சாப்பிட்டா தொப்பை. இப்படி தொப்பை வந்துடும், வெயிட் அதிகமாயிரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, வாக்கிங் போக வேண்டியது, 4 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்துட்டு அப்பாடான்ட்டு 4 முட்டை பப்ஸ் எடுத்து சாப்பிட வேண்டியது. வேலை முடிஞ்சுதா? அப்புறம் வைப்ரேட் போட்டு ஆட வேண்டிய டெய்லி வீட்டில் வைப்ரேட்டர் மிஷின் வாங்கிட்டு வச்சுட்டு வெயிட் கம்மியானு. எதுக்கு திம்பானு, எதுக்கு ஆடுவானே?
பசி எடுத்து தின்னா எப்படி உடம்பு வரும்? நேரம் பார்த்து சாப்பிட வேண்டியது. 1 மணி ஆச்சா, மறந்து போயிட்டேன், அதான் மறந்து போயிடுச்சு, அப்புறம் சாப்பிட்றீங்க, ஞாபகம் தான் சாப்பிடுங்க. இப்படி நேரம் பார்த்து கொட்டிக்க வேண்டியது. அவர் உடம்பு குண்டாயிரும், வைப்ரேட் போட்டு ஆடி கிடக்க வேண்டியது. திங்கிறத கம்மி பண்ணுங்க, உடம்பெல்லாம் வராது. பசி எடுத்தா சாப்பிட்டா போதும். உடம்பு குண்டாகிறதுக்கு வேற காரணமே இல்லைங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பல்லுக்கு வேலை கொடுக்காத மட்டும்தான் உடம்பு குண்டாகிறதுக்கும் தொப்பைக்கும் காரணம். ஏற்கனவே சாப்பிட்றது என்ன அளவோ அது மாதிரி 4 மடங்கு சாப்பிடுங்க. நான் சொல்ற மாதிரி வெயிட் கம்மியாயிட்டு வரும். சாப்பிட்ற அளவில் வெயிட் அதிகமாகல, முறை சரியில்லை. யாரு பல்லுக்கு எவ்வளோ வேலை கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் வயிறு சந்தோஷமா இருக்குமா? குழம்பு சாப்பாடு உள்ள போகும்போது பல்லுக்கு நல்ல வேலை கொடுத்தா கொஞ்சம் ஆசிட் செலவு பண்ணி குழம்ப ஜீரணம் பண்ணிட்டு மிச்சிருக்க ஆசிட் ரசம் மோர் பாயசத்துக்கு வெயிட் பண்ணுமா? அப்போ எவ்வளோ தூரம் பல்லுக்கு வேலை தரீங்களோ உங்கள் வயிறு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எல்லா நோயும் குணமாகும். முதல்ல தொப்பை கம்மியாகும், வெயிட் கம்மியாகும். நம்ம டெக்னிக்கில் முதல்ல தொப்பை கம்மியாகி வெயிட்டு கம்மியாகி அதுக்கப்புறம் தான் நோயே குணமாகும். அதனால் இனிமேல் பல்லுக்கு எவ்வளோ வேலை தரீங்களோ அவ்வளோ தூரம் வயிற்றுக்கு சந்தோஷம். கூழ் மாதிரி பண்ணாமல் வயிற்றுக்குள்ளே முழுங்கக்கூடாது, வயிற்றுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட்டு, சாப்பிட்றதுக்கு முன்னால் தண்ணி குடிக்கக்கூடாது 1/2 மணி நேரத்துக்கு. சாப்பிடும் பொழுது சாப்பிட தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சோன்னா தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. சில பேர் பாருங்கள், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கடகடன்னு ஊற்றிட்டு சாப்பிட ஆரம்பிப்பீங்களா? என்னாகும் தெரியுமா? வயிற்றில் ஆசிட் சுரந்திருக்கா? அந்த ஆசிடு குழம்பு ரசம் மோர் பாயசம் பீடா அப்படியே தகத்தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த கஷ்டப்பட்டு சுரந்த ஆசிட்ல சர்வ சாதாரணமாக ஓட்டமாக தண்ணி எடுத்து ஊற்றினா ஆசிட் அவிச்சு போயிருமா? இந்த ஆசிட் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னதான் ஆர்கானிக் மெட்டீரியலாக சாப்பிட்டாலும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் எப்படி ஜீரணமாகும்? வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி, வயிற்றில் நடக்கும் ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி. அப்போ சாப்பிட்றதுனால தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கும்போது யாராவது சாப்பிட கூப்பிட்டா நான் வரமாட்டேங்க, இப்போ தான் தண்ணி குடிச்சிருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லணும். சாப்பிடவும் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா ஜீரண ஆசிட் தானே பண்ணுது. சில பேர் சாப்பிட தண்ணி குடிப்பீங்கல்ல, தண்ணி உள்ள போய் என்ன பண்ணும்? ஜீரணத்தை கெடுத்து விட்டுருமா? சாப்பிட கூட தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சு உடனே குடிக்கக்கூடாது. என்ன 1/2 மணி நேரம் ஆகணும். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சிக்கலாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சாப்பிட்றதுக்கு முன்னால் 1/2 மணி நேரம், சாப்பிடும்போது 1/2 மணி நேரம், சாப்பிட்டு முடிச்சு 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கணுமா? இந்த 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் நடுவில் விக்கல் வந்தால் என்ன பண்ணுறது? சிக்கல் வந்தால் என்ன பண்ணுறது? தாகம் எடுத்தால் என்ன பண்ணுறது? தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறது? காரம் மாறுது, நிறைய கேள்வியெல்லாம் வரும். காரமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, உங்கள் நாக்கு உங்ககிட்ட பேசுது. என்ன தெரியுமா பேசுது? ஹலோ, காரமாக இருக்குது, காரத்தை கம்மி பண்ணுன்னு சொல்லுது, தண்ணி குடிங்கன்னு சொல்லலை. அப்போ காரத்தை கம்மி பண்ணணுமே தவிர தண்ணி குடிக்கக்கூடாது. விக்கல் சிக்கல் எப்போ வரும் தெரியுங்களா? நம்ம மூளைக்கு வேற வேலையும் உடம்புல இருக்கிற சுரப்பிகளுக்கு வேற வேலையும் கொடுத்தா ரெண்டுக்கும் நடுவில் வேகஸ்னு நரம்பு இருக்குது. அது குழம்புச்சுன்னா விக்கல் சிக்கல், வேற ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பாட்டை போட்டு கவனித்து சாப்பிட்ற யாருக்கும் விக்கல் சிக்கல் வராது. ஏன்னா இங்கே மூளையும் சுரப்பியும் ஒரே விஷயத்தை யோசிக்குது. சாப்பிடும் பொழுது குடும்பம், பிஸ்னஸ் ஏதாவது யோசிச்சிட்டிங்கன்னா, டீப்பாக யோசிச்சிட்டிங்கன்னா என்னாகும்? இந்த வேகஸ்ல கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னது, மூளைக்கு வேலை வேற தராரு, உடம்புக்கு வேற வேலை தராருன்னு எப்போ யோசிக்குதோ அதுக்கு பேர் தான் விக்கல் சிக்கல். ஆனால் விக்கல் சிக்கல் வந்தால் என்ன பண்ணுவோம்? யாரோ நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். யாரோ நினைக்கல, நீங்க யாரோ நினைச்சிட்டீங்க. நீங்க ஒழுங்கா சோத்தை பார்த்து கவனிச்சு சாப்பிட்டா யாருக்கு விக்கல் சிக்கல் வரும்? சரிங்க, தாகம் எடுத்தா என்ன பண்றதுன்னா, தொண்டை வறண்டு போனா தொண்டை கிளவா குடிக்கணும், வயிற்றுக்கு போகக்கூடாது. நாக்கு வறண்டு போனா நாக்களவா குடிக்கணும். பாருங்க, இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கலாம், ஆனால் குடிக்கக்கூடாது. அப்படி ஒரு ரூல்ஸ். இவ்வளோ தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு டம்ளர் இருந்துச்சுங்களா, இந்த தண்ணி என்ன பாருங்கள், நேராக உள்ளே போய் ஆசிட் போய் அவிக்குது, வயிற்றுக்கு போய் சேருது. அதாவது இந்த 1.5 மணி நேரத்தில் குடிக்கிற தண்ணி வயிற்றில் போய் விழுகாதெல்லாம் குடிக்கணும். ஏன்னா வயிற்றுல தான் ஆசிட் இருக்குது, இங்கெல்லாம் ஆசிட் இல்லை. அப்போது தொண்டை வறண்டு போயிருக்கா, தொண்டை கிளவா பாருங்க, கொஞ்சமாக போதும். தாகமாக இருந்ததுன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி இறைப்பையில் போய் விழுகாமல் நெஞ்சுக்குழி வரை குடிச்சிக்கலாம். இதான் ரூல்ஸ். குடிக்கலாம், கொஞ்சமாக குடிக்கணும். இந்த பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜல பரிசேசனம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கை வச்சுக்குவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, பாருங்கள் 3 தடவை குடிப்பாங்களா? இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல.
இந்த மாதிரி கையை பிடிச்சா நிறைய தண்ணி போயிடும். இந்த மாதிரி பிடிச்சி பாருங்க, தண்ணி நிற்குமா? நிற்காது. சுற்றிட்டு வந்தால் பாதி கீழே விழுந்துடும். இந்த மாதிரி 3 தடவை குடித்தா இந்த மூடியில் கூட இருக்காது. அந்த காலத்தில் மைக்கு பிடிச்சி வயிறுங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்க, ஜீரணமாகாதுங்க, தண்ணி குடிக்காதீங்கன்னு யாரும் பிரச்சாரம் பண்ணல. நல்ல பழக்க வழக்கம், ஆச்சாரம், அனுஷ்டானம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பழக்கம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அஜீரண கோளாறு வர்றதில்ல. உடனே என்ன பண்ணுங்க, இந்த 1.5 மணி நேரத்தில் இந்த மாதிரி குடிங்கன்னு சொல்ல வரல, முடிஞ்சால் குடிங்க. இந்த மாதிரி குடிக்க முடியாதவங்க இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு அளவு கம்மியாக குடிச்சுக்குங்க. இந்த 1.5 மணி நேரத்தில் குடிக்கிற தண்ணி வயிற்றில் மட்டும் விழுகக்கூடாது, வாய் தொண்டை நினச்சிக்கலாம். அதே மாதிரி சாப்பிட தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சோடனே குடிக்கக்கூடாது. கொஞ்சமாக இந்த மாதிரி 3 தடவை கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். ஒரு காட்டமில் கொடுத்து வாய்க்கை பிடிச்சி உள்ளே முழிக்கிறீங்க, வேலை முடிஞ்சது. சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். இப்போ சொல்லுங்கள், யாருக்காவது நோய் வந்தால் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், டாக்டர் மாத்திரை தராங்களா? என்ன சொல்கிறாங்க? சாப்பிட்டு முடிச்சோம்னா சாப்பிடுங்கம்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்கிறேன், சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது என்ன பண்ணுவீங்க? கவனமெல்லாம் மாத்திரை மேலே. சாப்பிட்டோன்னா மாத்திரை சாப்பிடணும், மாத்திரையை கவனிச்சு சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு முடிச்சுன்னு ஓடி போய் மாத்திரை தூக்கி வாயில் போட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்பாடான் உட்கார வேண்டியது. அப்பாடா, எல்லா நோய் வரும் உங்களுக்கு. அந்த மருந்து மாத்திரை நோயை குணப்படுத்ததோ இல்லையோ, அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறீங்கள, அந்த ஒரு சொம்பு தண்ணி உள்ள போய் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டு ஜீரணத்தை கெடுக்குது. அதனால் தயவுசெய்து மருந்து மாத்திரையே சாப்பிடாதீங்க. அப்படி மருந்து மாத்திரை சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்ட உடனே சாப்பிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கங்க. அப்போ அந்த தண்ணி டிஸ்டர்பன் பண்ணாது. இல்லைங்க, நான் சாப்பிடும் பொழுது தாங்க மாத்திரை சாப்பிடுவேன்னு யாராவது அடம் பிடிச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது. குழம்பு சாப்பாடு பிணையிறீங்கள, பிணையும் பொழுது அதுலேயே மாத்திரை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா தண்ணி தாகம் எடுக்காது, தேவைப்படாது. செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவுதாங்க. இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ரத்தமாக மாறுது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஓ, இந்த மாதிரிலாம் சாப்பிடணுமான்னு அடுத்து சொல்ல போகிறேன். எப்படியெல்லாம் சாப்பிட்டா ரத்தமாக மாறாது அதான் பண்ணிகிட்ருப்போம். முதல் பாயிண்ட், சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிட்டா ரத்தமாக மாறாது. வந்த அத்தனை பேருமே அவுட் இந்த பாயிண்டில். ஏன்னா எல்லோரும் டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம். இப்போ எல்லாருமே சீரியல் பைத்தியம். அது ஆம்பளை போல வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் வீட்டில் 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வீட்டில் சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு ஒரு நோய் வரும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நாதஸ்வரம்னு பேர். 8 மணிக்கு சாப்பிட்டா திருமதி செல்வம், 9 மணிக்கு சாப்பிட்டா தென்றல். 9 மணி ஆனால் போகணும். ஆம்பளை பொம்பளை எல்லாம் உட்காந்துக்க வேண்டியது. தென்றல் போட்டானா உட்காரு. சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, தென்றல் பார்த்த மாதிரி ஆச்சுன்னு உட்காந்துட்டு ஐயோன்னு பார்த்துட்டு கண்ணில் தண்ணியோட சோத்தை பற்றி கவலை இல்லை, துளசி பற்றி அவளுக்கு ஐயோ பாவம், துளசி ரொம்ப நல்லவளாச்சே, முட்டைக்கண்ணி சாறு காலம் எல்லாம் அவ்வளோ பிரச்சனை வரைஞ்சு சொல்லிட்டு உட்காந்து திட்டிட்டு அந்த பக்கம் அரிச்சனா செல்வம், இந்த பக்கம் கோபி பாண்டி அடிச்சானா, பாண்டி கோபி அடிச்சானா, ஒரே பிரச்சனை. காளாஸ்தி கோயிலுக்கு யாருக்கு போனால் உங்களுக்கு என்ன, போகாட்டி உங்களுக்கு என்ன, உட்காந்துட்டு ஐயோ அம்மான்னு. லேட்டஸ்டாக சொன்னேன்னா நானும் சீரியல் பார்ப்பேன், ஆனால் சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். என்னடா எல்லா கேரக்டர் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. அப்போது இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு ஊன்னு அழுதுட்டு கண்ணில் தண்ணியோடு சாப்பிட்டா என்னாகும்? கண்ணீர் சுரக்கும் பொழுது ஜீரண சுரப்பி சுரக்காது. அதாவது நம்ம மைண்டு எந்த மாதிரி உணர்ச்சியில் இருக்கோ அதுக்கான சுரப்பி தான் உடம்புல சுரக்கும். அப்போ சாப்பிடும் பொழுது சாப்பிட்றேன் ஜீரணமாகணும்னு சாப்பாட்டை பற்றி நினச்சா ஜீரண சுரப்பி சுரக்கும். இந்த டிவி சீரியல் படம் என்ன பண்ணுதுன்னா, அங்கே எந்த மாதிரி சீன் காட்டுறாங்களோ அதுக்கான சுரப்பி உள்ளே சுரக்க வைக்குது. அங்கே சண்டை போட்டுருப்போம், உட்காந்து சண்டை பார்த்துட்டு இருப்பீங்க, கோபமாக இருப்போம், உங்களுக்கு கோபமாயிருவீங்க. அந்த சீரியல் எந்த மாதிரி உணர்ச்சி வருதோ நம்ம அந்த உணர்ச்சியோடு சாப்பிடுவோம். ஜீரண சுரப்பி சுரக்கிறது இல்லை. ரஜினி சண்டை போட்டுருப்பாரு, சண்டை படம் பார்த்துட்டு இருக்கீங்க, டிஷ்யூம் சண்டை போட்டுருப்போம், உங்கள் உடம்புல டிஷ்யூம் நீங்கள் சண்டை சுரப்பி சுரந்துட்டு இருக்கோம், சோத்து சுரப்பி சுரக்காது. சிலதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அங்கே எதை காட்டுறாங்களோ அதுக்கான சுரப்பி உள்ளே சுரந்துட்டு இருக்கும், ஜீரண சுரப்பி சுரக்காது. உட்காந்துட்டு பார்த்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். சில நேரத்தில் பாருங்கள், பெரிய ஸ்க்ரீன் வச்சு சாப்பிட்ருப்பாங்க, அப்போ தான் காமிப்பாங்க கக்கூச கழுவுறதுக்கு டோமக்ஸாக பயன்படுத்துங்கம்பாங்க. இந்த சாப்பாடு கக்கூசா மாறுமா டோமக்ஸாக மாறுமா? உட்காந்து சாப்பிட்றோமா? இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, நம்ம டிவியில் மைண்டு போயிடுது, ஜீரண சுரப்பி சுரக்கிறது இல்லை. அதனால் தயவுசெய்து டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க. அடுத்த பாயிண்ட்டு, புக்கு படித்து சாப்பிடக்கூடாது. சில பேர் பாருங்கள் புக்கு படித்து சாப்பிடுவாங்க, சீரியஸாக புக்கு படித்து சாப்பிட்ருப்பாங்க. கதையில் இந்த புக்கிலேயே கவனம் இருக்கும், திடீர்னு தட்டை பார்ப்பாங்க, என்ன இட்லியை காணோம் அப்படிம்பாங்க. அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, அது இட்லி இல்லை சப்பாத்திம்பாங்க. நாம் சாப்பிட்டது இட்லியா சப்பாத்தியான்னு தெரியாத அளவுக்கு புக்கில் கவனம் போயிடுச்சுன்னா இந்த சாப்பாடு எப்படி ஜீரணமாகும்?
புக்கு படிச்சு சாப்பிட்டா ஜீரணமாகுமா? கவனமெல்லாம் அங்கே போயிடுச்சுல்ல. அப்புறம் உட்காந்துட்டு எந்த எந்த மருத்துவம் பார்த்தாலும் நோய் குணமாக மாட்டேங்குது, எல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. ஒன்றும் முடியலன்னா கடையில் கர்மா எழுத்துற வேண்டியது. நான் சொல்லிட்டா கர்மா? புக்கு படிச்சுட்டு சாப்பிட்டீங்களா, அதுதான் கர்மா. முதல்ல இன்னைக்கு பண்ண கர்மாவை சரி பண்ணுங்க. டீ பார்த்துட்டு சாப்பிட்டா கர்மா, உதட்டம் பிரித்து சாப்பிட்டா கர்மா, தண்ணி குடிச்சா கர்மா. இப்படி இன்னைக்கு செய்ய வேண்டிய கர்மாவையே இன்னும் சரி பண்ணாமல் பூர்வ ஜென்ம கர்மாவில் பார்த்தா எவ்வளவு இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நாம் செய்கிற தப்பான பழக்கவழக்கம் தான் கர்மான்னு பேர். அதை சரி பண்ணிட்டா கர்மாலாம் சரியாக போயிடும். கடைசியாக 2 பாயிண்ட்டு. சாப்பாட்டில் நிறையா பாயிண்ட் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் சாப்பிட போகிறதுனால இம்பார்ட்டன்ட் சில விஷயத்தை சொல்லிவிட்டு சாப்பிட போகிறோம். வந்துட்டு மற்ற சாப்பாட்டு பாயிண்ட்லாம் பார்க்கலாம். கடைசி 2 பாயிண்ட்டு. எதெல்லாம் சாப்பிட்லாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பெரிய லிஸ்ட்டு, ஸ்பீடாக சொல்லுவேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் சாப்பிட்லாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எது வேணால் சாப்பிட்லாம், முடிஞ்சு போச்சு. அதாவது எப்படி சாப்பிடணும்னு தெரியாதவங்களுக்கு தான் எதை சாப்பிட்லான்னு யோசிக்க. எப்படி சாப்பிடணும் தெரிஞ்சு போச்சா? ஒரு பொருளை ஒழுங்காக சாப்பிட எப்படி தெரிஞ்சு போச்சுன்னா எதை சாப்பிட்டா நல்ல பொருளாக மாறுமா? வேலை முடிஞ்சதில்ல. அதனால் நம்ம தெரப்பியில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிட லிஸ்ட்லாம் கிடையாது. என்ன வேணால் சாப்பிட்லாம். உணவில் எப்படி சாப்பிடணுங்கிறதா டெக்னிக். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நிலத்துக்கு கீழே விளையிறத சாப்பிடாதீங்க சொல்கிறாங்களா? நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறீங்களா? சாப்பிடாமே இருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நிலத்துக்கு மேலே விளையிறதையும் சாப்பிடாதீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இருக்குது 2 தான், நிலத்துக்கு கீழே 1 மேலே 1. நிலத்துக்கு கீழே கேரட் விளையுதில்ல, ஏன் சாப்பிடக்கூடாது? கேரட் சாப்பிட்டா நோய் வருமா? சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கொத்து பரோட்டா எல்லாம் சாப்பிடுவோமாமா? அதை பற்றி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நிலத்துக்கு கீழே வரதெல்லாம் சாப்பிடாதீங்க. எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க தெரியாத அத்தனை பேர் உட்காந்து உழையிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒரு உருளைக்கிழங்கு ஏன் ஜீரணமாகாது நான் கேட்குறேன். உருளைக்கிழங்கு ஜீரணமான தெரியல, அதான பிரச்சனை. உருளைக்கிழங்கு மேலே ஒரு தப்பும் இல்லை, கருணக்கிழங்கு மேலே தப்பு இல்லை, நிலத்துக்கு கீழே விளையாடுறதுல தப்பு இல்லை. அதை சாப்பிட தெரியல, அதான் தப்பு, நம்ம தப்பு. ஒரு உருளைக்கிழங்கு வாயில போட்டால் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? ஒழுங்காக மெல்றது இல்லை. உருளைக்கிழங்காவே வயிற்றுக்குள்ளே போகுது, உருளைக்கிழங்காவே குடலுக்கு வருது, உருளைக்கிழங்காவே அங்கே வந்து விழுந்துருது. அங்கன்னு எங்கன்னு புரியுதா? அதான் பிரச்சனை. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வாயில் போட்டால் நல்லா மென்று எச்சில் கலந்து சுவையை ரசித்து கூழ் மாதிரி பண்ணி உள்ள முழுங்குனா இனிமேல் ஒவ்வொரு பொருளும் வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும். வாயிலிருந்து வயிற்றுக்குள்ளே போனால் வயிறு சண்டை போடணும். என்ன சண்டை போடணும்? ஹலோ என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கணும். உங்கள் வயிறு வாயிலேயே ஜீரண வேலையை முடிச்சு அந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிற தன்மையை மாற்றி கார்போஹைட்ரேட் புரோட்டீன் மாற்றி மூலக்கூறாக மாற்றி உள்ள அனுப்பிச்சா இந்த வயிற்றுக்கு அது உருளைக்கிழங்கா கறக்கலாம் எப்படி தெரியும்? ஜீரணம் பண்ணிட்டு போயிருமா? வயிற்றுக்கு நீங்கள் சாப்பிட்ட பொருள் என்னன்னு தெரியாத அளவுக்கு வாயில் மென்னா எதை வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் சில பேர்த்துக்கு பருப்பு வடை ஒன்று கொடுத்து பாருங்க, அந்த பருப்பு வடை டொயின்னு பருப்பு வடையாகவே வந்து உழுது கிடக்குது. நான் பருப்பு வடை கொடுக்குறேன் சாப்பிடுங்க, அடுத்த நாள் லெட்டின் போய் செக் பண்ணி பாருங்க, பருப்பு வடை வராட்டி பரவாயில்ல, அந்த குண்டு குண்டா பருப்பு வந்து உழுது கிடக்குதா செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு முழு கடலப்பருப்பு எந்த செக் போஸ்ட்லையும் மாட்டாமல் அங்கே வந்து விழுந்து கிடக்குதுன்னா அப்புறம் உடம்புல நோய் இருக்குமா இருக்காதா? இதை பற்றி கவலைப்படுறதில்ல. புரோட்டீன் கம்மியாக போச்சுன்னா அதான் பருப்பு போயிட்டு இருக்குல்லங்க. இனிமேல் டெய்லி லெட்டின் செக் பண்ணணும். அந்த லெட்டின்ல எந்த பருப்பு இருக்கக்கூடாது. ஏன்? கடுகு கூட இருக்கக்கூடாது. எப்போ கடுகு வருது என்ன அர்த்தம்? கடுகு ஜீரணமாகலை. அப்போ கடுகு மூலமாக எதுக்கு சாப்பாட்டில் கடுகு போடுறீங்க? அதாவது இனிமேல் லெட்டின்ல பாருங்க, புதுசாக ஒரு பழமொழி கண்டுபிடிப்போம். நம்ம இன்னைக்கு கண்டுபிடிப்போம், புதுசாக தோணுது. கடுகு இல்லாத மலம் பெறுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்னு ஒரு பழமொழி வச்சுக்குவோம். உங்கள் லெட்டினில் எந்த பொருளும் வரலைன்னா நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். எதை வேணால் சாப்பிட்லாம். சில பேர்த்துக்கு பார்த்தா முழு தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் கிடக்குதா? அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றுமே மெல்லில் அப்படியே போய் செக் போஸ்ட் இல்லாமல் அப்படியே நேராக போய் விழுந்து கிடக்குதுங்க. அதாவது கத்திரிக்காய் சாப்பிட்டா தோல் நோய் வரும் சொல்கிறாங்களா? கிடையாது. கத்திரிக்காய் சாப்பிட்டா தான் தோல் நோய் குணமாகும் தெரியுங்களா? கத்திரிக்காய் சாப்பிட்டனால தோல் நோய் வரல, கத்திரிக்காவை தப்பாக சாப்பிட்டனால தோல் நோய் வந்துருச்சு. கத்திரிக்காய் சாப்பிட்டா ஏன் தோல் நோய் வருது? கத்திரிக்காயில் தான் தோலுக்கு தேவையான சத்து பொருள் இருக்குது.
அதை ஒழுங்காக சாப்பிடாதனால கத்திரிக்காயில் இருக்க கெட்ட பொருள் என்ன பண்ணும், நேராக தோல் தானே போகும், தோலை போய் கெடுத்துருது. இனிப்பு சாப்பிட்டா சக்கரை நோய் வரும்னு சொல்கிறாங்களா? இனிப்பை ஒழுங்காக சாப்பிட்டா சக்கரை நோய் குணமாகும். உப்பு சாப்பிட்டா பிபி குணமாக வருதுன்னு சொல்கிறாங்களா? உப்பை ஒழுங்காக சாப்பிட்டா பிபி குணமாகும். இப்படி உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் வருதுன்னு சொல்கிறாங்களா? உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டா மட்டும்தான் கேஸ் ட்ரபிள் குணமாகும். பிரச்சனை